உங்க மேல அபிஷேகம் இருக்குது. தாவீது சிங்கத்தை சாவடிக்கிறது ட்ரைனிங் பெற்றுக்கொள்ள, கரடியை சாவடிக்கிறதுக்கு ட்ரைனிங்கை பெற்றுக்கொள்ள. என்ன தெரியும் அவருக்கு? அபிஷேகம் என் மேல இருக்குது. நான் ஏதாவது செய்வேன், என் ஆடுகளை காப்பாற்றும்படி ஏதாவது செய்வேன், எங்க அப்பாவுக்கு சகாயம் பண்ணும்படி ஏதாவது செய்வேன், இஸ்ரவேல் ஜனத்தை காப்பாற்றும்படி நான் ஏதாவது செய்வேன். என்னத்தை செய்யணும்னு தெரியாத போது ஏதாவது செய்யுங்க, அப்புறம் ஒரு நாள் தெரிய வரும் என்னத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம போறோம். நம்ம எல்லாருமே ரோமர் 8:30க்கு திருப்பிக்கலாம் நம்மளுடைய வேத வசனத்தை, நம்மளுடைய வேத புத்தகத்தை. ரோமன்ஸ் 8 and verse number 30. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம போகலாம். இந்த வருஷத்துடைய தீம் சொல்லிருங்க. 2026 is the year of anointing overflow. அபிஷேகம் நிரம்பி வழிதல். ஒரு சில வாரங்களாவே எப்படி இந்த அபிஷேகத்தில் நம்ம நிரம்பி வழியணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டு வரோம். ஏன்னா கர்த்தர் வெறும் வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு ஒதுங்கி நிற்கிறவர் இல்லை, அதை எப்படி அடையிறதுன்னு அவரை நம்மளை வழி நடத்துகிறார். அந்த சத்தியங்களை கொடுக்குறார், அந்த டீச்சிங்கை நம்மளுக்கு கொடுக்குறார். இப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை கற்றுட்டு வரோம். இன்னைக்கு நான் பார்க்குறது டாப் சீக்ரெட். ஆல்ரைட், இது வந்து மிக முக்கியமான ஒரு ரகசியம், அபிஷேகத்தில் வளர்றது. இப்போ பாருங்க, போன வாரத்துலேருந்து அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். தாவீதுன்றவன் அவங்க அப்பாவால் பெருசாக எண்ணப்படாத ஒரு நபர். 17 வயசு அந்த பையனுக்கு. அந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது ஆடு மேய்க்க அவங்க அப்பா அனுப்பி வச்சுட்டாரு. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அடுத்த ராஜா யாரு அப்படின்ட்டு ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. அப்போ 7 பிள்ளைங்களை கூப்பிட்டு நிப்பாட்டினவர் 8வது அந்த பிள்ளைய நிப்பாட்டவே இல்லை. ஏன்னா அவனை பெருசாக நினைக்கல. இந்த 7 அண்ணனுங்களையும் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஒருத்தரையாக அபிஷேகம் பண்ண போகும்போது கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஆனால் 7 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு பாருங்க. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இப்போ என்ன ஒரு கதை பாருங்க. இது 7 பேர் வளர்ந்தவங்க வீட்டில் வெட்டியாக இருக்கிறாங்க. ஃபங்க்ஷன் கூப்பிட்டோன்னே ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் அந்த ஒருத்தன் தான் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். செய்கிற வேலை சாதாரணமான வேலையாக இருந்தாலும் அதை போய் ஒழுங்காக செஞ்சுட்டு இருக்கிறார் பாருங்க தாவீது. இந்த தாவீது எப்பேற்பட்டவர்னா, இவர் வந்து பெரிய பெரிய உயர்வுகளை தேடி போனதா நம்ம பார்க்கறது இல்லை, தேவனை தேடி போனதா தான் பார்க்குறோம். அவர் ஆடுகள் மேய்ச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார்னு பாட்டு பாட கற்றுக்கிட்டார். அந்த ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு நைட்டு அப்படியே அந்த வெட்ட வெளியிலே தங்கும்போது நட்சத்திரங்களை பார்த்து கர்த்தருடைய செய்கையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை எழுதுறாரு. அந்த இடத்துல ஒரு சிங்கம் வருது, கரடி வருது. அது வந்து ஆட்டு மந்தையிலேருந்து ஒன்று தூக்கின்னு போனேன்னு அதை போட்டு அடிக்கிறான். போட்டு அடிச்சு அப்புறம் அது இவனை கடிக்க வந்தால் அது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது, அது வாயை பிடிச்சி கிழிச்சு அதை சாகடிச்சு அப்புறம் கேட்டா கர்த்தர் இதை செய்தார் அப்படின்றாரு. என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் தாவீதுனா, எல்லாரும் இவர் ஒதுக்கிட்டாங்க பெருசா, ஆனாலும் இவர் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டார். ஆண்டவரே நீங்க வேணும், உங்க பிரசனம் வேணும், உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களுக்காக நான் பாட்டு பாடுறேன், யார் என்ன கூப்பிடலன்னா என்ன, தோ உங்களுக்காக நான் பாட்டு பாடுறேன், கர்த்தர் நல்லவர் மே அப்படின்னு ஆடு. வெரி குட், கரெக்ட் ஸ்கேலில் நீ பாடுற, உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பாடுறேன் அப்படின்ட்டு அப்படியே அந்த ஆடுகள் மத்தியில் வர்ஷிப் லீட் பண்ணுறாரு. அங்கே உட்காந்து தான் கிட்டாரை வாசிக்கிறார், சுரமண்டலம்ன்றாங்க இல்லையா, ஹார்ப் அப்படின்னு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் உண்டிவாள் எடுக்கிறார் கையில் உண்டிவாள் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கத்தி சண்டை தான் போட தெரில, எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன சின்னவன்ட்டு என்ன யுத்தத்தில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா கர்த்தருடைய சத்துருக்களை இந்த உண்டிவாளே அச்சு சாவடிக்க போகிறேன்ட்டு அதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுகிறார். இவருடைய வாழ்க்கையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நிறைய பேர் பெருசாக நினைக்கல, ஆனால் எனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை வச்சிருக்கிற, அதனால நான் ப்ரிப்பேர் ஆகிறேன், நான் ஆயத்தமாகிறேன், கர்த்தரை தேடுகிறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின்றார் பாருங்க. 7 பேர் ரிஜெக்ட் ஆயிட்டாங்கல்ல. தீர்க்கதரிசி கேட்குறாரு அவங்க அப்பாவை பார்த்தியாப்பா, இவ்வளோ தான் அவங்களுக்கு பிள்ளைங்கள் வேறு யாராவது இருக்கிறாங்களா? அப்போ அவர் சொல்ல சின்னவன் அப்படின்றார். பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறார் பாருங்க. டேவிட்ன்றது என்ன அருமையான பேர், அவர் தான் வச்சார் பேர், ஆனால் அவர் கூப்பிட மாட்டேங்கிறாரு. சின்னவன் அவன் ஆடு மேய்ச்சுனுக்கிறான், கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சுனுக்கிறான். உடனே அவனை கூட்டின்னு வாங்கப்பா, அவனுக்கு தான் வந்துக்கிறாங்கன்ட்டு அவன் வந்த உடனே கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, இவர் தான் நீ எழுந்து நின்று அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் இவரை தேடி வந்துச்சு. இவர் கர்த்தரை தேடி போன போது உங்க வாழ்க்கையில் அபிஷேகத்துக்கு நீங்க அட்ராக்டிவா மாறணும்னா, கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமைக்கு நீங்க ஈர்க்கிறவர்களா நீங்க மாறணும்னா, அபிஷேகம் வேணும்னு கேட்கறதுல தப்பு இல்லை, அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறது தப்பு இல்லை. அது எல்லாத்தோட மேன்மையான வழி என்ன தெரியுமா? அபிஷேகிக்கிற தேவன் நீங்க வேணும். உங்க பிரசன்னத்தில் நான் இருக்கணும்னு விருப்பப்படுறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். when you seek God's presence, his anointing will find you. எழுதிங்க பார்க்கலாம். போன வார்த்தை அப்படியே கண்டினியூ பண்றோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்பும் போது, கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடும் போது அபிஷேகம் உங்களை தேடி வருது. இவர் தேடி போல, அபிஷேகம் இவருக்காக காத்திருந்துச்சு. இவர் வந்த உடனே அபிஷேகத்தை இவர் பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற கவனிங்க. நீங்க எப்பேற்பட்ட குடும்பத்திலேருந்து வந்திருக்கலாம், உங்களுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பேக்ரவுண்டாக இல்லாமல் இருக்கலாம்,
ஒருவேளை உங்க பெற்றோர்கள் அபிஷேகம் நிறைந்த ஆவியில பேசுகிற ஒரு பெற்றோர்களா இல்லாம இருக்கலாம். அதெல்லாம் நினைச்சு நஷ்டமாயிருச்சேன்னு நினைக்காதீங்க. நல்லா கவனிங்க. பெற்றோர்கள் எப்படியோ, நம்ம வந்த குடும்பத்துடைய அந்த பேக்ரவுண்ட் எப்படியோ, அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்களும் கர்த்தரும் நெருக்கமா இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட அசாத்தியமான காரியமும் உங்களுக்கு அசாத்தியமா மாறும். பாருங்க, டாக்டர் ரெனார்ட் பாங்கே, இவாஞ்சலிஸ்ட் ரெனார்ட் பாங்கே, அவர் சொல்றாரு, கிறிஸ்டியன் ஹெரிட்டேஜ் இஸ் a blessing. அப்படின்னா மூதாதையர்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாங்கன்னா நல்லது, அது ஒரு ஆசீர்வாதம்ன்றாரு. அப்புறம் சொல்றாரு, பட் இட் இஸ் நாட் a prerequisite to walking in the power of God. ஆனா அதனால தான் நீங்க வல்லமையில நடக்க முடியும்னு நினைச்சுக்காதீங்க அப்படின்றாரு. நல்ல அப்பா அம்மா, நல்ல அந்தஸ்து குடும்பம்லாம் இருந்தா நல்லது தான், அது ஒரு ஆசீர்வாதம் தான். அதுக்குன்னு அப்படி இருந்தா தான் எனக்கு அபிஷேகம் நினைச்சிட வேண்டாம். அவர் சொல்றாரு, கிறிஸ்டியன் ஹெரிட்டேஜ் இஸ் நாட் a blessing. Christian heritage is a blessing, but it is not a prerequisite to walking in the power of God. It is him and you. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஃபைனலா நானும் அவர்தான். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் நம்மளை அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ, நானும் தேவனும் நெருக்கமா இருந்தா அபிஷேகம் என்னுடையது, வரங்கள் என்னுடையது, உயர்வு என்னுடையது. ஹalleluya. எனக்கு இவங்க இல்லை, எனக்கு அவங்க பேசல, இவங்க எனக்கு தலைமையில கை வச்சு ஜெபிக்கல, அவங்க ஆசீர்வதிக்கல, இவங்க வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு யார் மேலேயும் நீங்க கோல் மோட்டிட்டு இருக்க வேண்டாம். Don't blame anyone or the lack of anyone in your life. Look to God. தேவனோட நெருக்கமா இருங்க, அவரோட நீங்க நெருக்கமா இருங்க. நீங்க நல்லா இருக்கிறத யாராலுமே தடை செய்ய முடியாது. உங்களுக்கு தேவை அவர் தான். ஆமென். அவர் சொல்றாரு, இட் இஸ் ஹிம் அண்ட் யூ. உங்களுடைய உறவு தேவனோட எப்படி இருக்குதுன்னு கேட்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. தாவீது அதான் உண்டு பண்ணார் பாருங்க. யாரும் என்ன பெருசா நினைக்கல, ஆனா நீங்களும் நான் இருந்தா போதும் ஆண்டவரேன்னு கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறார். அபிஷேகம் அவரை தேடி வருது. ஒரு தடவை இல்ல, 3 தடவை அபிஷேகம் அவரை தேடி வருது. அவர் 17 வயசு இருக்கும்போது ஒரு தடவை அபிஷேகம் அவரை தேடி வந்துச்சு. அந்த ஸ்டோரி தான் இப்ப பார்த்தோம். அப்புறம் இன்னொரு 13 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அவருக்கு 30 வயசு. 30 வயசு இருக்கும்போது யூதால இருந்து ஜனங்க வர்றாங்க, வந்து அவர் அபிஷேகிக்கிறாங்க. 2வது அபிஷேகம் அவரா தேடி போல, அபிஷேகம் அவரை தேடி வந்துச்சு. அப்புறம் இன்னொரு 7.5 வருஷம் கழிச்சு இப்போ 37.5 வயசு அவருக்கு. அப்போ இஸ்ரவேலுடைய மூப்பர்கள்லாம் வந்து அவர் அபிஷேகிக்கிறாங்க. 3 தடவையும் தாவீது அபிஷேகம் வேண்டான்னு சொல்ல, ஆனா 3 தடவையும் வர்ற அபிஷேகம் அவரை மேம்படுத்திட்டே போச்சு. பாருங்க, கிடைச்ச 3 அபிஷேகமும் ஒரே எஃபெக்ட்னா ஆண்டவரே வானான்ட்டு இருப்பார். சும்மா ஆயில வேஸ்ட் பண்ணாதீங்க, ஆயில் விற்கிற விலைக்கு அதை வைங்கப்பா அப்படின்ட்டு இருந்திருக்கலாம். ஆனா இது ஒன்னொன்னுக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குது. முதல் தடவை அபிஷேகம் பண்ணும்போது அவருடைய அபிஷேகத்தினால சிங்கத்தை கொன்னாரு, கரடியை கொன்னாரு, ஒரு 600 பேருக்கு தலைவராக இருந்தார், 600 குடும்பங்களுக்கு தலைவராக இருந்தார், வனாந்திரத்தை சுற்றி திரிஞ்சார், அவ்வளோதான். ஆனால் நல்லா பயன்படுத்திட்டார். 2வது தடவை அபிஷேகம் பண்ணும்போது யூதா கோத்திரத்துக்கும் பென்யமீன் ஜனங்களுக்கும் ஒரு ராஜாவாக இருக்கிறார். ஒரு சின்னதான ஒரு இடம், அந்த இடத்துக்கு மட்டும் இவர் ஒரு ரூலராக இருக்கிறார், ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா 3வது தடவை அபிஷேகம் வரும்போது அவர் முழு இஸ்ரவேலுக்கே ராஜாவாக ஆளுகை செய்கிறார். அப்ப பாருங்க, அபிஷேகம் அதிகமாக அதிகமாக அவருடைய அதிகாரம் அதிகமாகுது, அவருடைய ஆளுமை அதிகமாகுது. நான் சொல்றேன், இந்த வருஷம் அபிஷேகம் நிரம்பி வழிதல் உங்க அதிகாரத்தை அதிகமாக்கும், உங்களுடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் அதிகமாக்கும், உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக்கும். கமான், எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்றீங்க இன்னைக்கு? வாஞ்சையா? அபிஷேகம் அதிகமாகட்டும், உங்க அதிகாரமும் அதிகமாகும் சொல்றேன் நான். உங்களுடைய எஃபெக்ட், உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், உங்களுடைய வெயிட் வானா பதர் அப்படியே இருக்குன்றீங்க. நான் இந்த வெயிட் பத்தி நான் பேசல. நான் உங்களுடைய the weight of your presence. நீங்க யாரு? நீங்க ஒரு இடத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க இருக்கிற கணம், உங்களுக்கு கொடுக்கிற அந்த மரியாதை, அதை கர்த்தர் அதிகமாக்குவார் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அபிஷேகம் அதிகமாகும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த எஃபெக்டிவ்னஸ், அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் அதிகமாகுது. கர்த்தர் இப்படி தான் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. God is a God of acceleration. ஏதிக்கணும்னா ஏதிங்க, உங்க வாழ்க்கைக்காக கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் வேக வளர்ச்சியின் தேவன். அப்படின்னா வேகமாக உங்க வளர்ச்சியை கூட்டுகிற தேவனா இருக்கிறார். God is a God of acceleration. Come on, he is a God who wants to accelerate your anointing. ரோமர் 8 அதோட 30ஆம் வசனத்தை பாருங்க. ரோமர் 8 அதோட 30ஆம் வசனம். எப்படி கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய அழைப்பை ஆக்சிலரேட் பண்றாரு பாருங்க. ஓகே, கர்த்தர் வந்து ஒரே இடத்துல நம்மளை விட்டுவிட்டு இஷ்டம் தான் மேலே வாழ்னா போயினேரு அப்படின்றவர் இல்லை, கூடவே இருந்து நம்மளை முன்னேற்றுகிற தேவன் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ முன்குறிச்சிட்டேன்ட்டு அப்படியே விடல, அழைக்கிறார். சரி அழைச்சிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கணும் விடல. அப்புறம் என்ன பண்றாரு? அவங்கள
நீதிமான் ஆக்குறார். நீதிமான் ஆக்கிட்டேன், இதுக்கப்புறம் எல்லாம் உன்னோடு தான் அப்படின்னு சொல்லாமல் அவங்கள மகிமையும் ஆக்குறார். என்ன அருமையாக இருக்குது பாரு. நிறைய பேர் இந்த வசனத்தை வேற மாதிரி படிக்கிறாங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை எக்கேட கெட்டு போய் விட்டு போயிட்டார். எவர்களை அழைத்தாரோ அவர்களுடைய கதி அவர் கையில். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்கள் மீதினால் ஐயோ அம்மா என்று சாவார்கள். எவர்களை மகிமைப்படுத்த நினைத்தாரோ அவர்கள் யாரும் இல்லை. இப்படி படிச்சு விட்டுருது. என்ன விட்டுட்டார் ஆண்டவர்? எனக்காக பெருசாக அதுவும் செய்ய மாட்டாராக்கும். ஐயோ என்ன ஆண்டவர் என்னை விட்டு தூரமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை விட்டு தூரமாக இல்லை. எல்லாரும் பாருங்க, கர்த்தர் உங்களோட நெருக்கமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இணைஞ்சிருக்கிறார். உங்களை முன்குறித்தார், உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். உங்களை நீதிமானாக்கின கடவுள் உங்களை மகிமையும் படுத்துவார்னு சொல்றேன் நான். glory to glory in Jesus name. ஒரே கட்டத்தில் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வளர்ச்சியும் மேன்மையும் உயர்வும் என்னுடையது. 2026 is a year of anointing overflow. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அதை செய்யணும்னு விருப்பப்படுகிறார். வளர்ச்சி உங்களுடையது, முன்னேற்றம் உங்களுடையது. இப்போ எப்படி இதை கர்த்தர் ஏற்படுத்துகிறார்? இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தாகணும். இன்னைக்கு இப்போ ஒரு சில வாரங்களாக பார்த்துட்டு வரோம் எப்படி அனாயிண்டிங்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு. இன்னைக்கு தான் டாப் சீக்ரெட்டை நம்ம பார்க்க போறோம். இப்போ தாவீதுடைய வாழ்க்கைக்கே திரும்பி வரோம் நம்ம. பாருங்க, தாவீது முதல் தடவை அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது பாருங்க இந்த வசனத்தை 1 சாமுவேல் 16:13 பாருங்க. முதல் தடவை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது இவருக்கு 17 வயசு பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அப்ப தாவீது அவர் மேல அபிஷேகம் தங்கி இருக்குது. இப்போ அடுத்த அபிஷேகம் அடுத்த நாளே வரல. அடுத்த உபவாச கூட்டத்தில் இன்னொரு அபிஷேகம் கொடுத்தார் அப்படின்னு வரல. வந்துன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த அபிஷேகத்துடைய இன்க்ரீஸ் பாருங்க எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒரு கேப் இருக்குது. இப்போ 13 வருஷம் கழிச்சு, 17 வயசு அவனுக்கு, இப்போ 13 வருஷம் கழிச்சு 30 வயசு ஆயிடுச்சு தாவீதுக்கு. 30 வயசுல தான் ரெண்டாவது ஒரு ஆக்சலரேஷனை பார்க்குறாரு. 2 சாமுவேல் 2:4 பாருங்க. 2 சாமுவேல் chapter 2 verse 4 பாருங்க. அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா? அப்போ பாருங்க, இங்கே ஒரு 13 வருஷம் கேப் இருக்குது. அப்புறம் தான் அபிஷேகம் கொஞ்சம் அதிகமாகுது. இப்போ அடுத்ததா இன்னொரு 7.5 வருஷம். இப்போ தாவீதுக்கு 37 வயசு பாருங்க. 37 வயசு. 17 வயசுல ஃபர்ஸ்ட் அனாயிண்டிங், தேர்ட் அனாயிண்டிங் 37 வயசுல. அப்போ எத்தனை வருஷம் அந்த இடத்துல? ஈஸி தான். 17லேருந்து 37 எத்தனை வருஷம்? 20 வருஷம். ரைட். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்தாங்க, ஸ்மார்ட்டாக. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. 17 வயசுல ஃபர்ஸ்ட் அனாயிண்டிங், 37ல தேர்ட் அனாயிண்டிங்னா எத்தனை வருஷம்? இப்போ 20 வருஷம் கழிச்சு பாருங்க. 4வது அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவின் இடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பாத்தீங்களா? ஒவ்வொரு தடவை அபிஷேகம் வரும்போதும் அவருடைய அத்தாரிட்டி அதிகமாகுது, அவருடைய டொமினியன், அவருடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் அதிகமாகுது, அவருடைய டெரிட்டரி அதிகமாகுது, அவருடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குறார், அவருடைய எஃபெக்ட் அதிகமாக்குறார், அவருடைய டொமினியன் பெருசாகுது. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறார். ஆனா எனக்கு என்னன்னா, சரி இது எல்லாத்தையும் கர்த்தர் தான் செய்கிறார். 17 வயசுல வந்த அபிஷேகம் இவர் தேடி போனாரா இல்லை அது அவர் தேடி வந்துச்சா? அதுதான் அவரை தேடி வந்துச்சு. சரி, 30 வயசுல அதுதான் அவரை தேடி வந்துச்சு அபிஷேகம். 37 வயசுலயும் அபிஷேகம் அவரை தேடி வந்துச்சு. இது மூணுமே அவர் தேடி போல. அப்ப அவரா இது செஞ்சுக்கிட்டது இல்லை, இது கர்த்தரால் உண்டானது. அப்போ கர்த்தரால் உண்டானதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? அது அவராக தானே செய்யணும். நமக்கு கரெக்டான ஒரு பதில் பாருங்க. ஆனால் என் கேள்வி என்னன்னா, 17 வயசுல இருந்து அபிஷேகம் கிடைச்சு, 30 வயசுல அபிஷேகம் இன்னொன்று கிடைச்சிச்சு, 37ல இன்னொன்று கிடைச்சிச்சு. ஆனா இந்த 20 வருஷத்துல அப்புறம் 20 அதிகாரத்துல, பை தி வே நீங்க அதிகாரங்களை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 16ல முதல் அபிஷேகம், 2 சாமுவேல் 5ல 3வது அபிஷேகம். இந்த எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 சாப்டர்ஸ் இருக்குது. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? 20 years 20 சாப்டர்ஸ். ஏன் கேள்வி என்னன்னா, இந்த கேப்ல தாவீது என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதே விஷயத்தை நம்மளும் செய்யலாம். ஏன்னா கர்த்தர் இன்க்ரீஸை கொண்டு வருகிறார், கர்த்தர் வேக வளர்ச்சியை கொண்டு வர்றார், அனாயிண்டிங் ஆக்சலரேஷனை கர்த்தர் கொண்டு வர்றார். கர்த்தர் அதை கொண்டு வருகிறார்னா அப்ப நான் எப்படி என்ன பொசிஷன் பண்ணிக்கிறது? நான் என்ன செய்யறதுன்னா, தாவீது செஞ்சதை வச்சு நம்மளும் கத்துக்க போறோம். நம்ம என்ன செய்யலாம்? இந்த 20 வருஷம் தாவீது என்ன செஞ்சாரு, இந்த 20 வருஷத்துல எப்படியெல்லாம் தாவீது அந்த அபிஷேகத்தை பயன்படுத்தினார்னு பாருங்க. அபிஷேகம் கிடைச்சிருச்சு, இப்ப ஆடு மேய்க்க போறாரு. ஆடு மேய்க்க போனா என்னைக்கும் வராத சிங்கம் அன்னைக்கு வருது.
ஏன் எப்படி இருக்கிற கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை, வர்ற அங்கே இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கவ்வி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. தாவீது விட மாட்டேங்கிறாரு, துரத்திட்டு போய் அதை ஒரு அடி அடிக்கிறாரு, ஆட்டுக்குட்டியை பிடுங்குறாரு, அது இவனை கடிக்க வருது, வாயை பழந்து அதை கொண்டு வந்துடுறாரு. இன்னொரு நாள் ஒரு கரடி வருது, கரடியும் போட்டு அதே மாதிரி அடிச்சு சாவச்சிடறாரு, ஆட்டுக்குட்டியை காப்பாத்திட்டு வர்றாரு. பாருங்க, அபிஷேகம் வர்றதுக்கு முன்னாடி சிங்கமும் கரடி வரல, அபிஷேகம் வந்த பிறகு சிங்கம் கரடி வந்துருச்சு. அப்படின்னா கர்த்தருடைய அபிஷேகம் வந்துருச்சுன்னா பிசாசானவன் உங்களை நோட் பண்றான். ஓ, கடவுள் இவனை ஏதோ ஸ்பெஷலாக பண்ண போறாரு, ஏதோ பயன்படுத்த போறாரு. அதுக்கு முன்னாடி இவனை நம்ம நாசப்படுத்தலாம், அதுக்கு முன்னாடி இவன் பேரை நம்ம கெடுக்கலாம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எந்த அபிஷேகத்தை பார்த்து பிசாசானவன் உங்க தாக்க வர்றானோ அந்த அபிஷேகத்தை வச்சு நீங்க பிசாசை தாக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். எந்த அபிஷேகத்தை பார்த்து உங்களுக்கு பிரச்சனை வருதோ அந்த அபிஷேகத்தை வச்சு பிரச்சனையை ஜெயிக்க முடியும்ன்ற நான். ஹல்லேலூயா, கம் ஆன். கொன்றான் பாருங்க, 2 மிருகத்தையும் கொன்னுட்டு அப்புறம் கொண்டுட்டு உட்காந்துக்கிறாராம. ஒரு நாள் அவங்க அப்பா கூப்பிட்றாரு, வாடா சின்னவனே, சொல்லுங்கப்பா, அண்ணனுங்களுக்கு டிஃபன் கட்டி வச்சுக்கிறேன், யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்களாம், போய் என்னன்னு பார்த்துட்டு வா, இதெல்லாம் கொடுத்துட்டு வா அப்படின்றாரு. அபிஷேகம் பெற்றவர், சும்மா இல்லை பாருங்க, அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு சிங்கத்தை கொல்றாரு, கரடியை கொல்றாரு. அவங்க அப்பாவை பார்த்து, பா யார்கிட்ட பேசினுக்கிறீங்க தெரியுமா, டேய் சின்னவனே என்னடா சத்தம் அது, பா சும்மா இருங்க, இன்னும் அப்படி கூப்பிடக்கூடாது, சின்னவனேன்னு அபிஷேகம் பெற்றவனேன்னு கூப்பிடணும். நீங்கள் என்ன சும்மா அந்த டிஃபன் எடுத்துன்னு போ, அதெல்லாம் ஒன்றும் நீ பண்ணுற மாதிரியே இல்லை, ரிப்போர்ட்டர் புக் பண்ணுங்க, அனுப்பிவிடுங்க. சும்மா நான் ராஜாவாக வேண்டியவன், நான் போய் துணி போயிட்டு நம்ம நல்ல சூட் கடையில் போயிட்டு ராஜா அது சூட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு நினச்சா நீங்கள் என்னன்னா டிஃபன் கொடுக்குறது போய் கூப்பிட்றீங்கன்ட்டு ஒன்று கொண்டு அந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஆட்சேபனையை கொண்டு வரல. அந்த இடத்துல அவங்க அப்பாவை கேவலமாக பேசலை. என்னவோ ஒன்று, எனக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், என்ன வேலை வந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு இறங்கிட்டார். என்ன வேலை வந்தாலும் நான் செய்கிறேன், என் அபிஷேகத்தை நான் பயன்படுத்திக்க போகிறேன், இந்த அபிஷேகத்தை வச்சு நான் சும்மா இருக்க போகிறது. இதுதான் தாவீதுடைய கோட்பாடு. ஐ எம் நாட் கோனா லெட் தி அனாயிண்டிங் லை டார்மெண்ட். இதை வேலை இல்லாமல் செயலில் இருக்கிற மாதிரி அப்படியே விட்டுற போகிறதில்ல, ஏதோ செய்ய போகிறேன். நான் கரடியை கொல்லுவேன், சிங்கத்தை கொல்லுவேன், டிஃபன் பாக்ஸ் கொடுக்க சொல்கிறாரா, போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு போகிறார். அங்கே போகிற இடத்துல போகிறவன் வெறும் டிஃபன் பாக்ஸ் மட்டும் எடுத்துன்னு போகாமல் உண்டி வழியை எடுத்துன்னு போகிறார். ஏன் யாருக்கு தெரியும், போகிற வழியில் யுத்தம் வந்தால் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தரமாட்டாரா? ஏன் தாவீது அப்படி பேசுகிற, நீ சும்மா இருப்பா, அபிஷேகம் பெற்றவன் நான், சும்மா இருக்க மாட்டான், அதை வச்சு ஏதாவது கடவுளுக்காக நான் செஞ்சுன்னு இருப்பேன் நான் அப்படின்றாரு பாருங்க. அங்கே போய் பார்த்தா என்னடா அண்ணன்களை காணமே அப்படின்னு டிஃபன் பாக்ஸ் வைக்கிற இடத்துல வச்சுட்டு அண்ணனை காணன்னு பார்த்தா அண்ணனுங்க ஒளிர விளையாட்டு விளையாண்டுக்கிறானுங்க. அப்படி தான் இவன் நினச்சிருப்பான், என்னன்னா யுத்தத்துக்கு வரேன்ட்டு கூக்கா விளையாடினுக்கிற, கூக்கா இல்லடா, உட்கார் ஃபஸ்ட்டு, அங்கே பார் 13 அடி உயரத்தில் ஒருத்தன் இருக்கிறான், நீ தலை தூக்கி பார்த்தனா உன்னை சாவடிக்கிறது ரெடியாக இருக்கிறான். ஆனால் தாவீது சொல்கிறான் பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு மனுஷனாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கடவுளையே இவன் தூஷணமாக பேசுகிறான்னா, நம்ம கடவுளை இவன் தூஷணமாக பேசுகிறான்னா இவனை சும்மா விடக்கூடாது, இவனை சாவச்சானுக்கு என்ன தரீங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், பார் என்ன ராஜாவாக தான் கர்த்தர் அபிஷேகிச்சிருக்கிறார், அந்த நாள் இன்னும் வரல. ஏன்னா இப்போ ஒரு ராஜா இன்னும் உயிரோட தாக்குறாரு, இப்போ நான் போய் சிங்காசனத்தில் உட்கார முடியாது, இன்னும் அந்த இடம் எனக்கு காலி ஆகலை, இன்னும் எனக்கு தெரியல கர்த்தர் என்னை ஏன் காக்க வச்சிருக்காரு எனக்கு தெரியல. கர்த்தர் என்ன காக்க வைக்கிறது உண்மைதான், அது நியாயம்தான். ஆனால் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நான் வந்து அப்படியே அதை சும்மா விட போறதில்ல, அதை வச்சு ஏதாவது நான் செய்வேன். கரடியை கொன்ன, சிங்கத்தை கொன்ன, இப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கிறேன், அண்ணனுங்க டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு காலி பண்ண போறாங்க, காலி டிஃபனை நான் எடுத்துன்னு போக மாட்டேன், அவன் தலைக்கறியோட தான் போவான்றான் தாவீது. தலைக்கறியோட போனானோ இல்லையோ, தலையோட போனான் வீட்டுக்கு, அது மட்டும் நம்மளுக்கு தெரியும் பாருங்க. வாட் வாஸ் டேவிட் டூயிங்? He was working the anointing while he was waiting. ஏதிங்க மிக முக்கியமான கோட்பாடு, உங்க வாழ்க்கையில் அபிஷேகம் அதிகமாகணும்னா இந்த இருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்தாம ஒரு ஓரத்தில் விட்டுறக்கூடாது, இருக்கிற அபிஷேகத்தை வேலை செய்யாம விட்டுறக்கூடாது. While you wait, ஏதிங்க பார்க்கலாம், while you wait, work the anointing you already have. காத்திருக்கும் காலத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்துங்க. ஐயோ இது அழைப்பு இல்லையா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுன்னு இருக்கக்கூடாது. இப்போ என்ன வேலை இருக்குது அதை நல்லா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இல்லை பிரதர், கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கிறாருன்னா கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி ஜனங்களுக்கு சகாயம் பண்ணுங்க, சபைக்கு சகாயம் பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருங்க. யூஸ் தட் அனாயிண்டிங், அந்த அபிஷேகத்தை வேலை இல்லாம விட்டுறாதீங்க. ஏன்னா அபிஷேகம் எப்படி வளரும், அதை வச்சு வேலை செஞ்சா தான் அபிஷேகம் வளரும். இன்னைக்கு ஒருவேளை இந்த நிலைமையில் நீங்க இருக்கலாம், என்னை பத்தி யாருக்கும் தெரியாது பிரதர், என்னை யாரும் நோட்டீஸ் பண்ணல, யாரும் எனக்கு ஒரு பெரிய ஸ்டேஜை ஏற்படுத்தி தரல, எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை யாரும் ஏற்படுத்தி கொடுக்கல, நான் என்ன பிரதர் செய்யறது? ஆனா நான் அபிஷேகம் பெற்றவன் பிரதர். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், யாரும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் நீங்க காத்திருக்காதீங்க. என்ன பண்றீங்க? Are you killing the bears? Are you killing the lions?
Are you delivering food? Are you killing the giants on the way? போற வழியில, கர்த்தருக்காக பயன்படுகிற வழியில சிங்கத்தை கொன்னு, கரடியை கொன்னு, ராட்சசனை கொன்னு சாப்பாடு டெலிவரி பண்றது நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்துங்க, அதுல வேலை செய்யுங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அபிஷேகத்தை நான் சும்மா விட போறது இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, அதை நான் பயன்படுத்துவேன். எல்லாரும் கை உயர்த்துங்க பார்க்கலாம், கை உயர்த்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஏதாவது என் கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருப்பேன். இன்னொரு தடவை சொல்லுங்க, ஏதாவது என் கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் நான் செய்து கொண்டே இருப்பேன். உங்களால ஜெபிக்க முடியுமா? வெரி குட், ஜெபம் பண்ணுங்க. உங்களால கொடுக்க முடியுமா? கஷ்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சகாயம் பண்ண முடியுமா? சகாயம் பண்ணுங்க. உங்க வேலை இடத்துல நீங்க பிரதர் நான் பாஸ்டர் இல்ல பிரதர், நான்லாம் எப்படி பிரதர் ப்ரீச் பண்றது? உங்க வேலை இடத்துல யாரோ ஒருத்தர் தலைவலியில் உங்க பக்கத்துல வந்து உட்கார்றாரு, என்ன பண்ணலாம் நீங்க? ஐயோ நான் பாஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அபிஷேகம் பெற்றவன். உங்க மனசுல நீங்க அதை சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, பிரதர் ஜெபம் பண்ணட்டுமா உங்களுக்கு? இல்ல சிஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? யார் வேணான்னு சொல்லுவா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜெபம் பண்றேன், கண்டிப்பா கர்த்தர் சுகமாக்குவார். சந்தேகத்தில் ஜெபம் பண்ணாதீங்க, தைரியமா ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிக்கிறேன், சுகமானா ஆகும், இல்லை இன்னைக்கே போயிடுவேன் அப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம பயப்படுற மாதிரி பண்ணி விட்டுறக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் சுகத்தை தருவார். இப்போ அபிஷேகத்துக்காக நான் ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள போக தேவையில்ல. சில பேர் எப்படி பிரதர், வேலை இடத்துல சுத்தியல் சத்தம், இந்த பக்கம் அந்த சத்தம், இந்த சத்தம், வண்டிங்க சத்தம், இது மத்தியில் ஜெபிச்சா கர்த்தர் கேட்பாரா? கர்த்தருக்கு என்ன காது கேட்கறது இல்லைன்னு நினச்சுன்னுக்கிறீங்களா? அவருடைய வல்லமை எப்பவுமே ஆக்டிவாக தான் இருக்குது. இந்த சத்தத்து மத்தியில் கேட்கலப்பா, சாரிப்பா, லாரி சத்தம் நடுவில் வந்துச்சுப்பா அப்படியே சொல்ல போறாரு. ஜீசஸ் செய்த அற்புதங்களை பாருங்க, தெருவிலே செய்கிறாரு. அப்படியே மலையிலேருந்து இறங்கி வர்றாரு, அற்புதத்தை பண்றாரு. கடல் புயல் மத்தியில் பேசுறாரு. அவர் அற்புதத்துக்காக ஒரு அட்மாஸ்பியருக்கு வெயிட் பண்ணவே இல்லை. குஷ்டரோகி வர்றான், சித்தமா இருந்தால் சுத்தமாக்கும். ஏசு சொல்ல ஆமாம் சித்தம் உண்டு, சுத்தமாகும், கையை நீட்டி தொட்டுட்டு சுகமாக்கிட்டாரு. அவனை பார்த்து என்னப்பா பண்றது, உனக்கும் ஆசை இருக்குது எனக்கும் ஆசை இருக்குது, ஆனால் நினைச்சதெல்லாம் நடக்குதா தம்பி? பாரு எப்படி இது பாரு இந்த ஏரியா, இங்கே போய் ஜெபிட்டிமான்னு கேட்டார் அவரு. பாரு ஒரு கொயர் கூட இல்லை, கொயர் பண்ணுங்க இருந்தா ஹல்லேலூயா அப்படியே பாட வச்சு அதுலேயே உன்னை தொடர்பேன். நான் என்ன பண்ணுறது, கொயர் கூட இல்லை. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நம்ம எவ்வளோ எக்ஸ்கியூஸுங்களை கொடுக்குறோம். ஐயோ எனக்கு பைபிள் காலேஜ் டிகிரி இல்லை, இல்லை எனக்கு ட்ரைனிங் இல்லை. உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது. தாவீது சிங்கத்தை சாவடிக்கிறது ட்ரைனிங் பெற்றுக்கொள்ள, கரடியை சாவடிக்கிறதுக்கு அந்த ட்ரைனிங்கை பெற்றுக்கொள்ள என்ன தெரியும் அவருக்கு? அபிஷேகம் என் மேலே இருக்குது, நான் ஏதாவது செய்வேன். என் ஆடுகளை காப்பாற்றும்படி ஏதாவது செய்வேன், எங்கள் அப்பாவுக்கு சகாயம் பண்ணும்படி ஏதாவது செய்வேன், இஸ்ரவேல் ஜனத்தை காப்பாற்றும்படி நான் ஏதாவது செய்வேன். என்னத்தை செய்யணும்னு தெரியாத போது ஏதாவது செய்யுங்க, அப்புறம் ஒரு நாள் தெரிய வரும் என்னத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி. சில பேர் இங்கே இருக்கிறோம் பாருங்க, பிரதர் என் வாழ்க்கைக்கு என்ன நோக்கம்னு எனக்கு தெரியல பிரதர். சரி இப்போ என்ன பண்ணுக்கிறீங்க? அதுக்கு தான் ஒன்றும் பண்ணல பிரதர். வாழ்க்கை நோக்கமே நீ கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு இன்னும் என் வாழ்க்கை நோக்கமே தெரியல பிரதர். சரி பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாரும் அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். சரியா? அப்புறம் நான் கேட்குறேன், இப்போ என்ன செய்கிறீங்க? இப்போ என்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்கிறேன் பிரதர். வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், ஒழுங்காக வேலை செய்கிறேன், அங்கங்கே ஜெபம் பண்ணுறேன், யாருக்காவது ஏதாவது சகாயம் பண்ணும்போது பணத்தை கொடுத்து சகாயம் பண்ணுறேன், சர்ச்சில் அப்படி கூட மாட ஏதாவது ஒரு வேலை செய்கிறேன் பிரதர். பெருசாக எனக்கு தெரியல பிரதர். பெருசாக தெரிய தேவையில்ல, பெரிய டிகிரியோ பெரிய விதமான அங்கீகாரம்லாம் பெருசாக வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களால் இயன்றது என்ன, உங்கள் கைக்கு வந்து சேருகிற வாய்ப்பு என்ன, அதை பயன்படுத்தி கர்த்தருக்காக செய்யுங்க. இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? கிடைச்ச அபிஷேகம் அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க ஓபன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஹalleluya. Come on, while you wait, what do you do? காத்திருக்கிற நேரத்தில் அபிஷேகத்தை வேலை செய்யுங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், காத்திருக்கிற நேரத்தில் அபிஷேகத்தில் நான் வேலை செய்வேன். Work the anointing you already have. இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. உங்க வேலை இடத்துல இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்து, இயேசு கிறிஸ்துவுக்காக நேரத்தை பயன்படுத்துங்க. அப்படின்னா வேலையை விட்டுட்டு போய் பைபிள் எடுத்து முட்டி போட்டுருங்கன்னு சொல்ல நான். நல்லா செய்யுங்க வேலையை, ஆனால் கேப்பில் எந்த கேப் கிடைச்சாலும் ஜீசஸை ப்ரீச் பண்ணிட்டே இருங்க. ஏசு கிறிஸ்துவுக்காக ஒரு சாட்சியாக இருங்க. ஒரு இடத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஒரு ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி. நான் போய் வேலைக்கு சேர்ந்தேன், ஒரு மாதம் தான் ஆகுது. அவள் ஒரு மீட்டிங் ஒன்று கேதர் பண்ணாங்க. அந்த மீட்டிங்கை கேதர் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பாஸ் பேசிகிட்டு இருக்கிறார். பேசி முடிச்சுட்டு யாராவது ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்ட்டார். நான் போய் ஒரு மாதம் தான் ஆகுது. ஆனால் இந்த மாதிரி வாய்ப்புங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக நம்மளுக்கு தேவை. இப்போ நான் ஒன்றும் பெருசாக அப்படி இப்படின்னு பெரிய இங்கிலீஷ் பேசுகிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே கற்றுக்கினே தான் பேசுன்னு ஏதோ ஊழியத்தை பண்ணு வரோம் நம்ம. ஆனால் அந்த வாய்ப்பு கெச்சிச்சு பாருங்க, என் உள்ளத்தை தோணுச்சு டெஸ்ட் பண்ணி சொல்லின்னு இந்த நேரம் கேப்பில் அப்படின்னு. நான் சொன்னேன் சார் அப்படின்னு. அவர் சொன்னார் எஸ் கிரேஸ்வின் அப்படின்னா பாருங்க. அத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு 40 பேர் இருக்கிறாங்க பாரு. யாருக்கும் என்ன பெருசாக தெரியல. அப்புறம் நான் சொல்கிறேன், என் பேர் கிரேஸ்வின், நான் இப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் நிறைஞ்ச ஒரு குடும்ப நிலையிலேருந்து நான் வந்தேன்.
எங்கள் வீட்டில் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு, இவ்வளோ போராட்டங்கள் இருந்துச்சு. ஒரு நாள் தற்கொலை பண்ணி சாகணும்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். இயேசு என் வாழ்க்கையை தொட்டார். அவர் என் வாழ்க்கையை தொட்டு என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். அதனால் நான் நல்லா இருக்கிறேன். அவரை நம்பினீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க. 5 நிமிஷத்தில் பாருங்கள் பேசி முடிச்சிட்டேன். எல்லாருக்கும் இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆமேன்னு சொல்கிறதா அல்லேலூயா சொல்கிறதா, இது சர்ச்சா ஆஃபீஸா, இவன் ஆஃபீஸில் இதெல்லாம் எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எனக்கு ஒரு கேப்பை கொடுத்தீங்க, கரடியை கொல்லுவேன், சிங்கத்தை கொல்லுவேன். அப்படியே கொஞ்ச நேரம் ஆச்சு பாருங்க, ஒரு ரெண்டு நாள் ஆச்சு. அங்கே இருக்கிற ஒரு சகோதரி என்கிட்ட ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, கிரேஸ்மன் உனக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட்னா கூட, அவங்க ப்ரேயர் ரிக்வஸ்ட்னு கூட அவங்களுக்கு தெரியல பாருங்க. எனக்காக நீ வேண்டிக்கோ அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு ஷீட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நான் இருந்ததே கொஞ்ச நாள் தான் அந்த கம்பெனியில். நிறைய பேர் என்ன ரீச் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணிக்க, இதுக்காக என்ன ஜெபம் பண்ணிக்க, இதுக்காக என்ன ஜெபம் பண்ணிக்க. நான் நினைச்சேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, பேசிடலாம் அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எத்தனை பேர் ஒரு அங்கலாய்ப்பில் இருக்கிறாங்க தெரியுமா? யாராவது எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டாங்களா, யாராவது என்கிட்ட இயேசுவை பற்றி பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த வழியை காமிக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்தி உங்கள் அபிஷேகத்தை அதிகரிப்பார். நம்ம ஊழியம் அப்படி தானே ஆரம்பிச்சது. பர் மிக தாழ்மையோடவும் சொல்கிறேன், நான் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் சொல்கிறேன். நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது, எல்ஆர் நகர் ஸ்லம்ஸில் ஆரம்பிக்கும் போது எனக்கு பைபிள் காலேஜ் டிகிரியில் இப்போ கூட இல்லை, சரியா? அப்புறம் எனக்கு அவர் பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன் எதுவும் யாரும் கொடுக்கல. யாரோ எந்த போதகரும் அவருக்கு அண்டரில் எடுத்து உன்னை நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்ல ஆரம்ப காலத்தில் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எனக்கே அழைப்பு என்னன்னே தெரில. என் அழைப்பை பற்றி கூட பெருசாக நான் கவலைப்படல. நான் பாஸ்டரா, இவாஞ்சலிஸ்டா, டீச்சரா, ப்ரீச்சரா, பாடல் எழுதுறவடா, ஒன்றுமே எனக்கு பெருசாக தெரில பாருங்க. இந்த டைட்டில் பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இருக்கல. எனக்கு என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர்னு நான் கற்றுக்கிட்டேன். இந்த கர்த்தர் நல்லவர்ன்றதை நான் தெருத்தருவா போய் சொல்ல போகிறேன். என்ன பண்ண சொல்லுங்கள், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஏரியா முழுக்க நடந்து போயிட்டே இருப்பேன் பாருங்கள். யாராவது வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க, சோர்ந்து உட்காந்து, அப்போ உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னு போய் கேட்பேன். சில பேர் பைபிளோட உட்காந்துருப்பாங்க பாருங்கள், மாட்டிக்கினாங்க அன்றைக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஜெபம் பண்ணி இங்கே வேறு என்னென்ன விசுவாசிங்க இருக்கிறாங்க, என்னென்ன சர்ச் இருக்குது, சரி இங்கே ஒரு கூட்டம் நடத்தலாமா எல்லாருக்கும். ஏன் அந்த விசுவாசிகள் மூலமாக அநேக அவிசுவாசிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வேற யாராவது இருக்கிறாங்களா? சில டைம் போவோம் பாருங்கள், சந்துக்குள்ளே போய் கேட்பேன், இங்கே யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்களா? நான் ஜெபம் பண்ணுறேன், கடவுள் சுகத்தை தருவார். 36 கிராஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம எல்ஆர் நகரில். அந்த இடத்துல புது குவார்ட்டர்ஸ்லாம் கட்டியிருக்கிறாங்க. அப்போ புதுசு, ஆனால் அப்போல்லாம் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, அப்போ ஷெட்டுங்க தான் இருக்கும். அங்கே நான் நடந்து போகிறேன் பாருங்க, அப்படியே நடந்து போயிட்டே இருப்பேன். யாராவது ஜெபத்து கேட்டால் நான் அப்படியே நின்று அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் இதான் என்னுடைய வேலை. எங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது, ஆனால் ஒரு பெரிய டைட்டிலுக்காக, ஸ்டேஜுக்காக, டினாமினேஷன் கூப்பிடணும்லாம் வெயிட் பண்ணவே இல்லை. போய் ஜெபம் பண்ணினே இருப்பேன். அப்போது ஒரு இடத்துல ஒரு அங்கன்வாடி ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் உள்ளே போயிருந்தேன். இந்த மாதிரி ஸ்கூல் நடந்தாலே உள்ளே போயிருந்தேன். நான் போயிட்டு அவங்க எல்லாத்தையும் பேசி அவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் ஆகி, சண்டே இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குதா? ஃப்ரீயாக இருக்குது. அப்போ நான் ஒரு சண்டே ஸ்கூல் நடத்திக்கிறேனே. இப்படியே 17 இடத்துல நடத்தினோம் பாருங்கள். ஒரு வாரத்தில் 17 இடத்துல நடத்துவோம். எப்படி நடந்து போவோம், இங்கே ஒரு ப்ரேயர் நடத்துட்டுமா, ஏதாவது ஒரு வீட்டில் ப்ரேயர் கூப்பிடுவாங்க, சொல்லுவோம் உங்கள் வீட்டில் ப்ரேயர் நடத்தினா சந்தோஷப்படுவீங்களா? கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பிரதர், பசங்களுக்கு ஒரு ப்ரேயர் நடத்திடலாமா? அப்படியே ஒரு 17 இடத்துல நடத்த ஆரம்பித்தோம். ஒரே வாரத்தில் 1000 பிள்ளைகள். ஒரு சில தடவை பாருங்கள், 1000 பிள்ளைகளை ஒரே வாரத்தில் நம்ம சந்திப்போம் நம்முடைய சர்ச் மினிஸ்ட்ரி மூலமாக. எங்கே ஆரம்பிச்சிச்சு, எப்படி ஆரம்பிச்சிச்சு? இது ஒன்றும் பெரிய வாய்ப்புக்காக காத்திருக்க தேவையில்லை. யாராவது என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் காத்திருக்க தேவையில்லை. என்னால் என்ன முடியும் அதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம இறங்குறதுனால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 36 கிராஸில் அன்றைக்கி அந்த ப்ரேயர் ஆரம்பித்த பிறகு தான் அங்கே நடந்த கேர்சலுங்க. இது மூலமாக தான் நம்ம சர்ச்சில் இருக்கிற இன்றைக்கி டேனியல், ஜேம்ஸ், இவங்களுடைய குடும்பங்கள், இவங்க எல்லாரும் நம்மளுக்கு அப்படி தான் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. எப்படி தெருவா போய் இருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்துறது. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நான் பாஸ்டர் இல்லை, எனக்கு ட்ரைனிங் இல்லை, நான் ஸ்டேஜில் வந்து ஊழியம் பண்ணுறேன், அப்படியெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஒரு தேவை இருக்குதா? உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் யார் வீட்டில் ஒரு தேவை இருக்குதா? யாருக்கோ உடம்பு சரியில்லை, தலைவலிக்குது, இல்லை மனசு சோர்ந்து போயிருக்கிறாங்க, உங்களுக்கு சுவிசேஷம் தெரியும், ஏசு உங்கள் வாழ்க்கை எப்படி தொட்டார்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அதை ஷேர் பண்ணுங்க, அப்புறம் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதத்தை பண்ணுவார். மகாராஜா ஹோட்டல் கிட்ட ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான். அங்கே ஒரு கம்பெனி இருந்துச்சு, அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சாயங்காலம் 4 மணிக்கு அங்கேருந்து நடந்து வருவோம் பாருங்கள். நடந்து வர வழியில் சோனி வேர்ல்ட் சிக்னலில் முதல்ல ஒரு கார் ஷோரூம் இருந்துச்சு ரைட் சைடில், சரியா? நான் அங்கே வருவேன். அங்கே ஒரு பிரதர் என்ன பார்த்தார், ஒரு நாள் பார்த்து நான் நிப்பாட்டினார். இப்போ இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் இதெல்லாம் அனுபவிச்சு தான் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் மிக தாழ்மையோட, அதே போல் கர்த்தருக்கு மகிமை கொடுக்குற விதத்தில் தான் நான் அவங்க ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டு இருக்கிறேன், சரியா? இதெல்லாம் பிரின்சிபல்ஸ்ன்றதுனால உங்ககிட்ட நான் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கிறேன். நிறைய இடத்துல இது ஷேர் பண்ண முடியாது. சரி, அவர் என்ன நிப்பாட்டினார், பிரதர் இவருக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுங்க பிரதர், இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னார். சிக்னல் பாருங்கள், சோனி வேர்ல்ட் சிக்னல். அவர் அந்த பக்கம் நிற்கிறாரு, நான் இந்த பக்கம் நிற்கிறேன். சின்னதாக ஒரு கம்பி நடுவில் இருக்குது, காம்பவுண்ட் அது. நான் ஜெபிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். ஆண்டோடைய வல்லமப்பா இது இப்படின்றார் பாருங்க, அப்படியே பின்னாடி போடுற இப்படின்றார். சிக்னலில் இருக்கிற அதான் பாரு, ஜெபிக்கும் போது 4 பக்கம் சுற்றி பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் நம்மளை முறிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க சில நேரத்தில், என்ன பண்ணுறான் இவன், மந்திரம் எதனா பண்ணுறானா அப்படின்ட்டு. நான் ஜெபம் பண்ணுறேன், இப்படின்றாரு, இப்படி போகிறாரு, உள்ள போகிறாரு.
இப்போ அந்த பக்கம் சிக்னல்ல பாருங்க, சிக்னல்ல இந்த பக்கத்தில் ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த சிக்னல்ல அவர் என்ன பார்க்குறாரு, ஓ இவர் போய் கை வைக்கிறாரு, அவருக்கு ஏதோ ஆகுது. அப்புறம் அவர் கேட்குற, செக் பண்ணி பாருங்க எல்லாம் சுகமாயிட்டு, நல்லா இருக்கணும் பதர் அப்படின்றார். அடுத்த நாள் நான் வரேன், அடுத்த நாட்கள் அப்படி வர்றேன், அங்கே பிச்சை எடுத்துட்டு இருந்த அந்த நபர் அவர் என்ன கூப்பிட்றாரு, நீங்கள் பிரதரா, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி வாங்க பிரதர் ஜெபம் பண்ணுறேன். பாருங்க, இந்த இடத்துல எனக்கு டிகிரி இருக்குதா, நான் எந்த பைபிள் காலேஜ் போனேன், எந்த பாஸ்டர் எனக்கு சப்போர்ட் நிற்பார், எந்த ஆர்கனைசேஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணும், அதெல்லாம் கவலையாக இருக்கக்கூடாது. என்னுடைய அழைப்பு என்ன, அதெல்லாம் கூட வரவே கூடாது. என் மேலே அபிஷேகம் இருக்குது, அதை வச்சு நான் யாருக்காவது சகாயம் பண்ண முடியுமா, அப்போ நான் இறங்குறேன், கர்த்தரை நான் காப்பாற்றிட்டோம். சிக்னலில் வண்டிங்கெல்லாம் நின்றுச்சு. இவர் அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க, ஒரு கட்டடம் கட்டுறாங்க. அதனால இந்த ஜல்லி மணல் இதெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க அந்த இடத்துல. அவர் சொல்ல, எனக்கா ஜெபம் பண்ணுங்க, உடம்பே அச்சு போட்ட மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்டாகுது அப்படின்னாரு அவர். சரி அவர் கேட்டார் ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்லி. இங்கே என் பின்னாடியே வண்டிங்க நின்றுக்குது பாருங்க, சோனிவல் சிக்னலில். இங்கே இருங்க பதர் உட்காருங்க, ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ண கர்த்தருடைய வல்லமை தொட்டுது, அப்படியே பொத்துன்னு கீழே விழுறாரு. அந்த டைம் திரும்பி பார்த்துட்டேன், நான் பண்ண தப்பாக தான். திரும்பி பார்த்தேன், எல்லா வண்டியில் இருக்கிறவங்க எல்லாரும் நடி பார்த்துக்கிறாங்க. நான் சொன்ன, ஆண்டவர் இயேசு நாமத்தில் ரெட் லைட் கிரீன் லைட் ஆவட்டும். கொஞ்ச நேரத்தில் எந்திரிக்கிறார், எந்திரிச்சு அப்படின்றாரு, பார்க்குறாரு எல்லாம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்றாரு, நல்லா ஆயிடுச்சுன்றாரு. அடுத்த நாட்கள் அவருடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறார், இங்கே உட்காருங்க ஒரு பிரதர் வராரு, அவர் ஜெபிக்கிறாரு பாரு. அப்புறம் அவரை நம்ம ப்ரேயர் கூப்பிடுவோம் பாருங்க. அப்புறம் நம்ம பிரதர்ஸ் போய் அவங்களை பிக் பண்ணிட்டு வருவாங்க பாருங்க. ஊழியமே இப்படி தான் ஆரம்பிக்கிறது. பெரிய அழைப்பை கொண்டு ஒரு பெரிய இடத்தை கிடைத்ததுனால, ஒரு பெரிய நபர் அங்கீகரித்ததுனால அதெல்லாம் வரும், வர வேண்டிய நேரத்தில் வரும். இப்போ கர்த்தர் நம்மளுக்கு ஒரு தாராளமான ஒரு பெரிய இடத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம நிரம்பிட்டோம், இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ நல்ல போதகர், எனக்கு ஒரு பாஸ்டராக இருக்கிறாரு. இப்போ நிறைய ஸ்தாபனங்கள் நம்மளை வரவேற்க ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ பைபிள் காலேஜஸில் போய் நான் ப்ரீச் பண்ணுறேன், எனக்கே பைபிள் காலேஜ் டிகிரி இல்லை பாரு. இப்போ கர்த்தர் அங்க நிறைய வழிகளை ஓபன் பண்ணி கொடுக்கிறார். ஆனா அன்னைக்கு what do? You don't wait for the big moment, you take every moment and make it a big moment. அப்படினா ஒரு எனக்கு மட்டும் ஒரு நாள் அப்படி நடக்குது, அந்த ஒரு நாளுக்காக காத்திருக்காதீங்க. இந்த நாள் மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது, இந்த நாளை பயன்படுத்திங்க. இந்த நாள் என்ன செய்ய முடியும் கர்த்தருக்காக? What can you do for God today? Yes, you can pray for someone. You can send an encouraging word. உங்க சோஷியல் மீடியா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேஸ்புக்ல இருக்கிறேன்றீங்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறேன்றீங்க. எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறீங்க? இப்போ சர்ச்சில் இல்லை, சர்ச்சில் இல்லை. ஓகே, வெரி குட். என்ன பண்றோம் இன்ஸ்டாகிராம்ல? வெறும் அந்த சோறு துண்டுற அந்த போட்டோங்களை மட்டும் போட்டுனே போகிறது. அப்புறம் ஒரு பூக்கிட்ட நின்று நான், நீ சரி சரி ஆச்சு விடுவோம், சரி அழகான ட்ரெஸ், இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாரும் போடுறாங்க, நம்ம இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் என் ஃபோட்டோ பிடிச்சி யாரோ போடுறாங்க இது பாருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வி வாண்ட் டு ஷேர் அ குட் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஆனால் அது மட்டும் தான் இருக்கக்கூடாது. வெறும் நம்மளுடைய நல்ல அனுபவங்களை மட்டும் போடக்கூடாது பாருங்க. ஒரு வசனத்தை போடுங்க, யாராவது ஒருத்தருக்கு ஒரு நல்ல கிளிப்பிங் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, நம்மளுடைய சர்ச் மீடியா ஃபேஸ்புக்கில் இருக்குது, எடுத்து ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு கர்த்தருடைய செய்தி போய் சேரட்டும். எப்போ எனக்கு பெரிய மோமெண்ட் கர்த்தர் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை தாவீதை போல அபிஷேகிச்சிருக்கிறார். 17 வயசுல அபிஷேகிச்சு 30 வயசுல அபிஷேகத்தை அதிகமாக்குனார்ல, அதே போல அபிஷேகத்தை அதிகமாக்குவார். ஆனா அந்த காத்திருக்கிற நாட்கள்ல வேலை செஞ்சுட்டே இருங்க. கரடியை கொல்லுங்க, சிங்கத்தை கொல்லுங்க, ராட்சசனையும் கொல்லுங்கன்ற நான் போற வர்ற இடத்துலலாம் அபிஷேகத்தை வேலை செய்யுங்க. work the anointing, keep working on the anointing. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அபிஷேகத்தை சும்மா வச்சுக்காதீங்க. பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அபிஷேகத்தை சும்மா வச்சுக்காதீங்க. யாராவது ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி சொல்லுங்க, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க. அவங்க கடிக்க போகிறது இல்லை, கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, அபிஷேகத்தை வச்சு சும்மா எதுவும் பண்ணாது. பார்த்துங்கிறேன் நான். அந்த அப்படியே கேமரா அப்படியே கவர் பண்ணுங்க. come on Vineet, very good, hallelujah. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் அபிஷேகம் பெற்றவனா இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, அனாயிண்டிங் என் மேல இருக்குது, அதை நான் வீணா போக விட மாட்டேன், அதை நான் பயன்படுத்துவேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என்ன பயன்படுத்துவார்? அபிஷேகம் பயன்படுறதுக்காக, அபிஷேகத்தின் மூலமா நீங்க பல பேருக்கு சகாயம் பண்ணணும் தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. use the anointing that you've been given. ஸோ இப்போ இதே பிரின்சிபலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு விருப்பப்படுறேன். வாங்க எசேக்கியேல் 47 அதிகாரம். எசேக்கியேல் 47 அதோடைய முதல் 10 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. இது எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு உண்டான ஒரு தரிசனம். ஆனால் இந்த தரிசனமே ஒரு கதையை போல நமக்கு அப்படியே ஒரு பிக்சரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அப்படியே நீங்கள் கவனிங்க. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். அப்போ ஒரு தேவாலயத்துக்கு வர்ற மாதிரி தரிசனத்தை அவர் பார்க்குறார். இதோ வாசப்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. அப்போ தண்ணி அந்த வாசப்படியில் பலிபீடம் இருக்குது.
பலிபீடத்திலிருந்து தண்ணீர் ஓடுறத அவர் பார்க்கிறார். அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புலத்திலிருந்து பாய்கிறதாய் இருந்தது. ரொம்ப சிம்பிள் பாருங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு பிரசங்கத்தில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டெம்பிள் டயக்ராமோட ஆல்டருடைய பிக்சரோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக. ஆனால் இன்னைக்கு அவ்வளோ பெரிய டீட்டெயில் நம்ம போகிறதில்ல. ஒரே ஒரு டீட்டெயிலை மேக்னிஃபை பண்ணி காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு தேவாலயத்தை பார்க்குறாரு. தேவாலயத்திலேருந்து ஒரு ஆறு புரண்டு ஓடுகிறது. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஸோ தேவாலயத்தை பார்க்குறாரு. தேவாலயத்தில் ஒரு பலிபீடம் இருக்குது. அந்த பலிபீடத்துலேருந்து ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது. இப்போ அந்த ரிவர் வந்து சவுத் டைரக்ஷனை நோக்கி தெற்கே பாய்கிறது அப்படின்னு பார்க்குறோம். சவுத் டைரக்ஷனில் என்ன இருக்குது? அந்த ரிவர் என்னத்துக்கு அடையாளம், தேவாலயம் என்னத்துக்கு அடையாளம், அது எல்லாத்தையும் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. 3ஆம் வசனம் பாருங்க. அப்போ அவர் கூட ஒரு நபர் இருக்கிறார், ஒரு தூதன் இருக்கிறார். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு ஒரு மெஷரிங் டேப் வச்சிருக்கிறார். ஆனால் ரொம்ப பெரிய மெஷரிங் டேப் இது. பாருங்க எவ்வளோ அளக்கிறாருன்னு பாருங்க. தன் கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. ரிவர் சவுத் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது இல்லையா? ரிவர் கூடவே வான்றார் அவர். வா ரிவர் கூடவே வா அப்படின்ட்டு ரிவருக்குள்ள இவர் இறங்கிட்டார். இப்ப ரிவருக்குள்ள இறங்கி இவர் நடந்துட்டு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ரிவருக்குள்ள நான் இறங்க கத்துக்கணும். இப்போ அது எந்த ரிவர்? அது சரியா? தாமிரபரணியா இல்லை காவேரியா அப்படின்றத பற்றி கொஞ்சம் நேரத்தில் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ரிவருக்குள்ளே இறங்கிட்டார். இறங்கிட்டு ரிவர் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ சவுத் இல்லையா, அந்த டைரக்ஷன்லேயே நடந்து போகிறார். நடந்து போக கூட ஒரு தூதன் இருக்கிறார்ல, அவர் மெஷரிங் டேப்பை வச்சு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறாரு. 1000 முழம் அளந்து உள்ளே வான்றார். உள்ளே வந்தால் கணுக்கால் அளவு தான் தண்ணி, ஆங்கிள்ஸ் வரைக்கும். ரைட்? ஆங்கிள்ஸ் வரைக்கும் தண்ணி வருது. இப்போ பாருங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொல்லி. அடுத்தது பாருங்க. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அப்ப இவர் நின்னுட்டார். இப்ப தண்ணி எவ்வளவு தூரம் இருக்குது ரிவருக்குள்ள? கணுக்கால் அளவு. இவர் நின்னுட்டாரு. ஆனா யார் இவருக்கு முன்னாடி போய் மெஷர் பண்றது? யாரு? தூதன் மெஷர் பண்ற. அவர் ஒரு 1000 முழம் மெஷர் பண்றாரு. முழம் மெஷர் பண்ணிட்டு இப்போ உள்ளவா அப்படின்றாரு. பாருங்க இப்போ உள்ள போறார். அப்படியே நடந்து போறாரு. ரிவரை விட்டு வெளியே போல, ரிவருக்குள்ளவே அந்த ரிவர் டைரக்ஷன்லயே நடந்து போறாரு. இப்ப கணுக்கால் அளவு இருந்த தண்ணீர் பாருங்க, அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிற்று. அப்ப என்ன தெரியுது நமக்கு? ரிவரும் பெருசாகுது, தண்ணீர் ஆழமாவும் போயிட்டு இருக்குது. கணுக்கால் அளவுக்கு இருந்த தண்ணி இப்ப முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு. இப்ப கூட வந்த அந்த தூதன் என்ன பண்றாரு பாருங்க. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிற்று. போக போக ரிவர் வளர்ந்துட்டே இருக்குது, ரிவர் ஆழமாயிட்டே இருக்குது, இடுப்பளவுக்கு தண்ணீர் வந்துச்சு பாருங்க. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. இன்னும் உள்ள போனா நீச்சல் தான் அடிச்சாகணும். ஏன்னா கீழே காலு தரையை தட்ட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஆழமாயிருச்சு. நீச்சல் அடிச்சே ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டாரு. அடுத்தது பாருங்க. நான் நடந்து வருகையில் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. 6ஆம் வசனம் பாருங்க. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்பி நடத்தி கொண்டு போனார். இப்போ ஒரு பக்கம் யோசிக்கிறேன் நான், அவருக்கு என்ன பேஜாரா இருந்திருக்கும் அந்த இடத்துல. இப்போ தான் நீச்சல் அடிக்கலான்னு உள்ள போனா திரும்பி வெளியே வான்னு கூட்டு வந்துட்டாரு. சில டைம் பசங்களை பாருங்க, தண்ணியை பார்த்தா அவங்களுக்கு கூட முடியாது வெளியே. ஏன் நம்மளை கூட இல்லையா? தண்ணி விளாடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டா சில டைம் பசங்களை கடத்துற மாதிரி கூட்டின்னு வரணுமா இருக்கும். நம்மளெல்லாம் பார்த்துனுப்பாங்க, யார் இவன் தான் அப்பாவா இல்லை வேற எதனா அவர் மறுத்துனாண்டேன்னா அந்த அளவுக்கு இருக்கும். எசேக்கியலுக்கு ஒரு விதமான அனுபவம் பாருங்க. முதல் கணுக்கால் அளவு தண்ணி 1000 முழம் அளந்து உள்ளே கூட்டு போறாரு. உள்ளே போகிறாரு, போய் முழங்கால் அளவு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலான்னு உடனே இப்போ இடுப்பளவு ஆயிடுச்சு. இவர் ஓகேன்ட்டு உள்ளே போனால் நீச்சல் அடிக்கலான்ற நேரத்தில் எசேக்கியல் அப்படி திரும்பி வா, இப்போ வா, சரி சரி சரின்ட்டு வராரு. வந்த உடனே சார் இது பாரு அப்படின்றாரு. பாரு என்ன இருக்குது பாரு அப்படின்னோடனே, நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ரிவர் ஃப்ளோ ஆகிற இடத்துலலாம் ஜீவன் உண்டாயிருக்குது. ஒரு ரிவர், தேவாலயத்துலேருந்து ஒரு ரிவர், அந்த ரிவரையே இவர் ஃபாலோ பண்ணுறாரு. ரிவர் போகிற இடத்துலலாம் ஜீவன், அங்கே மரம் செடி கொடிகளும் நிறைய விதமான ஜீவன் அவர் பார்க்குறாருன்றது மட்டும் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது பாருங்க. அதோடைய 8ஆம் வசனம் பாருங்க. அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய், நல்லா ஞாபகம் வச்சுங்க தண்ணியோட டைரக்ஷனை,
வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். அண்டர்லைன் பண்ணிக்க அந்த வசனத்தை, 8ஆம் வசனத்தை. கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த போது அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். ஏன் அந்த கடலுடைய தண்ணி ஆரோக்கியமாகும்? இது என்ன கடல்? இதுதான் உப்பு கடல், டெட் சி. டெட் சீல உப்புடைய அந்த கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால மீன்கள் பொழைச்சிக்காது. அதில் எந்த ஜீவ ஜந்துவும் இல்லை. நீங்கள் இஸ்ரேலுக்கு டிராவல் பண்ணி நீங்கள் டெட் சீக்கு போனீங்கன்னா அதுதான் லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி எர்த். சீ லெவல் பொறுத்த வரைக்கும் அதுதான் உலகத்திலேயே ரொம்ப தாழ்வான இடம். டெட் சி, உப்பு கடல் அப்படின்ற இடம். இந்த உப்பு கடலில் எல்லாமே மிதக்கும். நீச்சல் தெரியாதவங்க கூட குதிச்சுட்டு மிதந்துட்டு தான் வருவாங்க. ஏன்னா உப்புடைய கண்டென்ட் அவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால யாரும் மூழ்க முடியாது. அது மட்டும் இல்லை, அதில் மீன்களே இல்லை. ஏன்னா அவ்வளோ உப்பு அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஜீவ ஜந்துவும் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் சொல்கிறாங்க டூரிஸ்ட்டுங்கெல்லாம் அதில் போய் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு வாசனை இருக்குமா பாரு, ஒரு வாடை இருக்குமா. ஏன்னா அந்த தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் இல்லை, அது அவ்வளோ கான்சென்ட்ரேட்டடான ஒரு டர்ட்டி வாட்டர். அது இப்போ இந்த தண்ணியை நோக்கி தான் ரிவர் பாயுது. இது கர்த்தருடைய ரிவர். இது அங்கே பாயலாமா? ஆனால் அங்கே தான் போகுது ரிவர். அந்த உப்பு கடல்ல சேர்ந்த உடனே அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அருமையா இருக்குதுல, ஆரோக்கியமாகும். ஆரோக்கியமா இப்ப என்ன ஆகுது பாருங்க. தண்ணிக்குள்ள சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது எங்கேதி துவக்கி என் எக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். ஒரு ஆத்துல ஒரு கடல்ல மீன் இருக்குதுன்னா விடுவாங்களா? அப்புறம் ஜனங்க மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் நிற்பார்கள். அதெல்லாம் வலைகள் விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியையும் மகா ஏராளமுமாய் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உப்பு கடல் மீன் பிடிக்கிற ஸ்தலமாயிருக்கும். என்ன பிரதர் இது ஸ்டோரி? இதுல இந்த அபிஷேகத்தை பத்தி நம்ம என்ன பார்க்க முடியும்? எசேக்கியேல் கண்களுக்கு ஒரு தேவாலயம் தெரியுது, தேவாலயத்தில் ஒரு ரிவர் இருக்குது. இப்ப நம்ம கேட்கலாம் ஒரு கேள்வியை, அப்ப புதிய ஏற்பாட்டில் இதுக்கு அர்த்தம் என்னது? வாங்க எல்லாருமே யோவான் 7:37 பாருங்க. யோவான் 7:37, 38, 39. யோவான் 7:37, 38, 39 பாருங்க. என்ன அர்த்தம் இதுக்கு? கர்த்தர் சொல்றாரு, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன், ரட்சிக்கப்படுன்றார். இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள இருந்து என்ன நடக்குது பாருங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் ஒரு தேவாலயத்தை பார்க்கிறாரு, தேவாலயத்திலிருந்து தான் தண்ணீர்கள் ஓடுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ தான் அந்த தேவாலயம், உனக்குள்ள இருந்து தான் ஜீவ தண்ணீர் புறப்படுகிறது. அப்ப புதிய ஏற்பாட்டில் தேவாலயம் யாரு? நம்ம தான். நம்ம வந்துட்ட பிறகுதான் இது ஆலயம். ஆனா இது இல்லாத பட்சத்தில் நம்ம எங்க கேதர் ஆனாலும் அது சர்ச் தான். இந்த இடத்தை விட்டுட்டு நம்ம ஒரு ஆடிட்டோரியம்ல கேதர் ஆனா அது நம்மளுடைய சர்ச். ஏன்னா ஒவ்வொரு டெம்பிள் ஆஃப் காட் கேதர் ஆகிற இடம் தான் சர்ச் ஆஃப் காட். அப்ப நீங்க ஒரு தேவாலயம். எல்லாரும் பாருங்க, நீங்க ஒரு தேவாலயம். நீங்க ஒரு தேவாலயம். பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு நல்ல தேவாலயம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு நல்ல தேவ மண்டபம். சில பேர் யாராவது அப்படி இருப்பாங்க. இல்லை யாரும் அப்படி பார்த்து சொல்லாதீங்க. நீங்க நல்ல தேவ கோபுரம் என்றார் யாரோ ஒருத்தரை பார்த்து, உயரமா இருக்கிறதுனால. நீங்க எல்லாருமே தேவாலயம். அந்த தேவாலயத்தில் ஒரு ஆறு இருந்தது போல இந்த தேவாலயத்தில் ஒரு ஆறு இருக்குது. அது என்ன ஆறு? 39ஆம் வசனத்தை பாருங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆனா கொடுக்கப்படுகிற ஆவியானவர் பத்தி இதை சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் தான் தேவாலயம், ஆவியானவர் தான் ஜீவநதி. இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் தான் அந்த தேவாலயம். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் அந்த ஜீவநதி. இப்ப இந்த ஜீவநதி எதை நோக்கி ஃப்ளோ ஆகுது? அதை நோக்கி போனாதான் ரிவர் ஆழமாகும். எத்தனை பேருக்கு உங்க மேல இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஆழமாகணும்னு விருப்பப்படுறீங்க? பார்க்கலாம், கை உயர்த்தி காமிங்க. Come on, do you want the anointing to get bigger, deeper and better? எஸ். அப்ப இந்த பாசேஜ் நம்ம கத்துக்கிறோம் எப்படி இது நடக்க போகுதுன்னு சொல்லி. முதலாவது இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. ரிவர் எவ்வளவு ஃப்ளோ ஆகுதோ அவ்வளவுதான் வளரும். அதே போல தான் அபிஷேகம். கிடைச்ச அபிஷேகத்தை வச்சு சும்மா இருந்தோம்னா அபிஷேகம் வளராது. ஏன்னா இன்னும் அபிஷேகத்தை கர்த்தர் ஏன் தரணும்? இருக்கிற அபிஷேகத்தையே பயன்படுத்தலைன்னா யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயம் பாருங்களேன். நீங்கள் ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறீங்க, ஆனால் அந்த வண்டியை ஓட்ட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு வண்டி வாங்கி கொடுன்றாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? முதல் வாங்கி கொடுத்துருக்கிற வண்டியை ஓட்டி பழகு, அப்புறம் நான் அவனுக்கு இன்னொரு வண்டியை நான் வாங்கி தரேன். இமேஜின் பண்ணிங்க. இப்படி கூட நீங்கள் வண்டிக்கு பெட்ரோல் காசு கொடுக்குறீங்க, 1 லிட்டர் பெட்ரோல் வாங்குறீங்க, வண்டியில் பெட்ரோலை ஊற்றிடுறீங்க.
ஆனா இப்போ எவ்வளவு பெட்ரோல் நிரப்ப முடியும்? அதை யூஸ் பண்ண தான் நீங்க பெட்ரோலை நீங்க நிரப்பிக்க முடியும். ஆனா அதை யூஸே பண்றது இல்ல. எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் வேணும். இருக்கிற பெட்ரோலை நீ பயன்படுத்த மாட்டேங்கிற. இப்ப நிறைய பேர் இப்படி தான் போயிட்டாங்க பாருங்க. அபிஷேகம் கிடைச்சிச்சு, பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஜீவ தண்ணீர் இருக்குது, அது ஃப்ளோ ஆக விட மாட்டேங்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ரிவரை ஃப்ளோ ஆக விடு. என் அனாயிண்டிங்கை வேலை செய்ய வை. என் அனாயிண்டிங்கை வச்சு ஏதாவது செய். யாருக்காவது ஜெபம் பண்ணு, வேலை இடத்துல பிலீவ் பண்ணு, ஏதோ ஒரு நன்மை ஆரம்பி, ஏதோ ஒரு காரியத்தை எனக்காக செய். The more you let the river flow, the more the river grows. ஏதிங்க பார்க்கலாம் இந்த விஷயத்தை. The anointing grows fuller as it goes further. இதுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் பாருங்க. தமிழ்ல படிக்கும்போது இன்னும் நம்மளுக்கு நல்லா விளங்கும். The more it flows, the more it grows. அப்படிதான் அபிஷேகம் வளருது நம்ம வாழ்க்கையில. இருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்தி செயல்படும் போது தான் அந்த அபிஷேகம் அதிகமாகுது. அபிஷேகம் பாய்ந்து செல்ல செல்ல பெருகுகிறது. அது எவ்வளவு அதிகமாய் பாய்கிறதோ அவ்வளவு அதிகமாக வளர்கிறது. உங்க வாழ்க்கையில் அபிஷேகம் வளரணும்னா, அபிஷேகம் ரிவரை போல, பரிசுத்த ஆவியானவர் ரிவரை போல நீங்க எவ்வளோ அது ஃப்ளோ ஆகிறதுக்கு விடுறீங்களோ அவ்வளோ அபிஷேகம் வளர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை வளர விடுங்கன்னு சொல்றேன். அபிஷேகம் பாய்வதாக உங்களுடைய வாழ்க்கையில. ஆனா அபிஷேகம் வளர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமே தான் பாருங்களேன். தேவாலயத்திலிருந்து தண்ணீர் புறப்படுகிறது. அந்த தண்ணீர் ஒரு திசையில போகுது. அந்த திசையை ஃபாலோ பண்ணாதான் அதோடைய ஆழம் அதிகமாகுது. இப்போ நம்ம எல்லாரும் பார்த்தோம் கீழ் திசை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷன் மாறுது. அதுக்கப்புறம் சொல்றாரு தெற்கை நோக்கி பாய்கிறது அப்படின்றாரு. தெற்குன்னு அர்த்தம் சவுத். இப்போ இந்த சவுத் டைரக்ஷன்லயே அது போச்சுன்னா எங்க போய் சேருது அந்த ரிவர்? ஒரு கடல். அந்த கடல் என்னது? உப்பு கடல். இங்கிலீஷ் என்னன்னு சொல்றோம் நம்ம? டெட் சி. டெட் சி. 3 பசங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களாம் பாரு ஸ்கூலில். அவங்க அப்பா அவங்கள பற்றி பெருமையாக பேசிட்டாங்களாம். டேய் உனக்கு தெரியுமாடா, எங்கள் அப்பா அன்னைக்கு மேப் எடுத்து டெட்ஸியை காமிச்சாரா எனக்கு. என்ன பிரைட் தெரியுமா எங்கள் அப்பா. இன்னும் பிரச்சனை அவர் என்னடா அங்கே காமிக்கிறது, எங்கள் அப்பா டெட்ஸியை போய் பார்த்து அந்த தண்ணியை தொட்டுட்டு வந்தாரா. இன்னொருத்தன் சொன்னானா, என்னடா டெட்ஸி, அந்த டெட்ஸியை கொன்னுது யார் தெரியுமாடா, எங்கள் அப்பாடா அப்படிங்கிறான். ஏன்னா எப்படியாவது ஒரு வகையில் அவங்க அப்பாவை பெருசாக பேசி ஆகணும். இப்போ டெட் சீன்னு ஒன்று எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. இப்போ அங்கே போயிடாதீங்க, இப்போ அப்படியே சத்தியத்துக்குள்ளே வாங்க. டெட் சி, the river flows towards the dead sea. டெட் சி எது கடையாளம்? நல்லா கவனிங்க. அங்கே ஜீவன் இல்லை, அங்கே யாரும் பிழைக்க முடியாது, நாட்டம் பிடிச்சதா இருக்குது, பயன் இல்லாததா இருக்குது. ஆனால் அது ஒரு கடல். வேதத்தில் கடல் எப்பவுமே ஜனக்கூட்டத்துக்கு அடையாளமாக இருக்குது. அநேக தடவை புறஜாதிகளுக்கு அடையாளமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க, தேவாலயம் யாரு? நாம தான். நமக்குள்ள இருக்கிற ஜீவ நதி யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் எப்போ வளரும்? எவ்வளோ ஃப்ளோ ஆகுதோ அவ்வளோ வளரும். எவ்வளோ பெரிய இது வரைக்கும் புரிஞ்சிச்சு? இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ரிவர் எதை நோக்கி ஃப்ளோ ஆகுது? இப்போ புரியுது பாருங்க. கமான் பேசுங்க. இந்த ரிவர் எதை நோக்கி ஃப்ளோ ஆகுது? எசேக்கியேல் 47ல ரிவர் எதை நோக்கி ஃப்ளோ ஆகுது? ஒரு கடல். அந்த கடல் பேர் என்ன? உப்பு கடல். இந்த டெட் சி எது கடையாளம்? செத்து போன, பாவத்துல செத்து போய் தேவனை விட்டு விலகி இருக்கிற, தொலைஞ்சு போயிருக்கல, உடைஞ்சு போயிருக்கிற ஆத்துமாக்களை பத்தி கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம். கடல் அளவுக்கு ஜனங்க இருக்கிறாங்கப்பா, எல்லாரும் தொலைஞ்சு போயிருக்கிறாங்க, நான் இல்லாம அவதிப்பட்டு இருக்கிறாங்க, இருள் சூழ்ந்த வாழ்க்கையில இருக்கிறாங்க. there is no life in them. ஓ, அவங்க வாழ்க்கையில ஒரு நாற்றம் இருக்குது, பாவத்தின் நாற்றம், சாபத்தின் நாற்றம், பிசாசுடைய பிடி. உனக்கு நான் ஒரு ஆறை கொடுத்திருக்கிறேன், நீதான் அந்த தேவாலயம், உனக்குள்ள ஜீவ தண்ணீர் இருக்குது, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், அவருடைய அபிஷேகத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். let the anointing flow. எப்படி ஆண்டவரே அபிஷேகத்துல வளர்றது? ஆண்டவர் சொல்றார், இப்போ எவ்வளவு இருக்குது? கணுக்கால் அளவு இருக்குது ஆண்டவரே, அதை வச்சு சும்மா நின்னு இருக்கு, அதை நடந்து போன்றார். எங்க ஆண்டவரே நடக்குது? அதோ அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணு. எந்த டைரக்ஷன் ஆண்டவரே? அங்க டெட் சி தெரியுதா உனக்கு? கஷ்டப்படுற ஜனங்க தெரியுறாங்களா? ரட்சிக்கப்படாத ஜனங்க தெரியுறாங்களா? உன் சொந்தக்காரங்க மத்தியில, உன் வேலை இடத்துல, உன் சிநேகிதர்களுடைய வட்டத்துல அங்க தொலைஞ்சு போய் நொறுக்கப்பட்ட ஜனங்க தெரியுறாங்களா? people who are lost, go after them, yes, I'll go after them. okay, எனக்கு கணுக்கால் அளவு தான் தண்ணி இருக்குது, ஆனா நான் நடக்க ஆரம்பிக்கிறேன், நான் பேசுவேன், அவங்களுக்கு ஜெபிப்பேன். இப்போ எவ்வளவு இருக்குது ஆண்டவரே? முழங்கால் அளவுக்கு இருக்கு ஆண்டவரே. வெரி குட், கீப் கோயிங் டு தி டெட் சி. போ, தொடர்ந்து போ. யாருக்கு ஜெபிக்கலாம்? யாருக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணலாம்? யாருக்கு என்கரேஜ்மென்ட் கொடுக்கலாம்? யாருக்கு வார்த்தையை பகிர்ந்துக்கலாம்? யாருக்கு நம்ம யூடியூப் லிங்க்ஸ் அனுப்பலாம்? யாருக்கு நல்ல நல்ல செய்திகளை அனுப்பி வைக்கலாம்? யாரை நம்ம சர்ச்சுக்கு கொண்டு வரலாம்? கீப் கோயிங். இப்போ எவ்வளவு இருக்கு ஆண்டவரே? இடுப்பு அளவு இருக்கு ஆண்டவரே.
கீப் கோயிங். உன் அனாயிண்டிங்கை நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவேன் தெரியுமா? எவ்வளோ அந்த ரிவரை நீ ஃபாலோ பண்ணுறியோ, அந்த உப்பு கடலை நோக்கி போகிற ரிவரை நீ ஃபாலோ பண்ணுறியோ, அவ்வளோ உன் வாழ்க்கையில் அபிஷேகத்தை நான் அதிகமாக்க போகிறேன். அவ்வளோ உன் வாழ்க்கையில் அபிஷேகம் ஆழமாகும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் சும்மா இருக்க மாட்டேன். சத்தமாக சொல்லுங்க, உப்பு கடலை நோக்கி போகிறேன். கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். There is a Dead Sea everywhere I go. சொல்லுங்க, I will let the river flow towards the Dead Sea. உங்களுடைய நண்பர்கள், ரட்சிக்கப்படாத நண்பர்கள், அவங்க ஒரு Dead Sea. அந்த Dead Seaக்கு நேராக உங்க அனாயிண்டிங் ஃப்ளோ ஆக விடுங்க. Let the river flow towards the Dead Sea. Whatever you do. நீங்க எப்பேற்பட்ட பிசினஸ்லாம் இருக்கலாம் பாருங்க. சில பேர் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸோட இருக்கீங்க. ஒரு சில பேர் பாருங்க இன்டீரியர்ஸ் பிசினஸோட இருக்கீங்க. அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கீழ வருது. சில பேர் ஐடி, சாஃப்ட்வேர், ஐடிஎஸ், பிபிஓ இண்டஸ்ட்ரியில இருக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் பாருங்க நீங்க கவர்மெண்ட், லீகல், அந்த ஆபரேஷன்ஸ்ல நீங்க இருக்கலாம். இன்னும் சில பேர் இருக்கிறீங்க, நீங்க கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, லைக் மீடியா ஹவுசஸ்ல நீங்க இருக்கிறீங்க. இல்லை, you've got so many different businesses, and some of you are teachers, trainers, doctors, engineers. Whatever you do, remember this: let the river flow towards the Dead Sea. நீங்க எங்க போனாலும் அங்க டெட் சி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. அங்கதான் உங்க அபிஷேகம் கணுக்கால் அளவு இருக்கிறது முழங்கால் அளவுக்கும், முழங்கால் அளவு இருக்கிறது இடுப்பு அளவுக்கும், அப்புறம் நீந்திர அளவுக்கும் அந்த அபிஷேகம் வளரும். ஹல்லேலூயா. தொலைஞ்சு போன ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருங்கன்னு சொல்றேன். வாழ்க்கைன்றது வெறும் சம்பாரிச்சு நம்ம குடும்பத்தோட என்ஜாய் பண்ணிட்டு நம்ம பரலோகத்துக்கு போகிறதுவாக மட்டும் நம்ம இருக்கவே கூடாது. பாருங்க, நல்லா சம்பாரிங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துங்க. அதில் நான் ஒரு காரணத்தை கொண்டும் அதுக்கு நான் ஆப்போசிட்டாக பேசவே இல்லை. எஸ், God wants you to enjoy life. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்து நீங்களும் குடும்பமும் நல்லா இருக்கும்படி செய்வார். ஆமென். ஆனால் நம்ம நல்லா இருக்கிறதே எதுக்காக தெரியுமா? அநேகர் இயேசுவின் இடத்தில் கொண்டு வர்றதுக்காக. Don't bring people to you. கவனிங்க, யாரை என் பக்கம் இழுக்கலாம் அப்படின்ற மாதிரி உலகத்தார் போல நம்ம சிந்திக்க கூடாது. என்கிட்ட வர்றவங்களெல்லாம் எப்படி ஜீசஸ் கிட்ட கொண்டு வரலாம். நம்ம ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடாது பாருங்க. யாருக்குமே நம்ம ஒரு செலிபிரிட்டியாக மாறணும் நம்ம விருப்பப்படவே கூடாது. ஏன்னா ஊழியத்தில் இருக்கும்போது நிறைய டைம் அந்த டெம்டேஷன் இருக்கும். எங்கே போனாலும் பிரைஸ் லார்ட் பாஸ்டர், போதகர் ஐயா எப்படி இருக்கிறீங்க, ஐயா எப்படி இருக்கிறீங்க. அந்த நேரத்துலலாம் நான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறத தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களை தேடி நிறையா பேர் வரலாம். ஞாபகம் வச்சுங்க, ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பயன்படுத்தி எல்லாருக்கும் இயேசுவை காண்பீங்க. ஆமென். அன்னைக்கு இஸ்ரவேல் முழுவதும் யோவான் ஸ்நானகனை தேடி வந்துச்சு. யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நான் அல்ல, எனக்கு பிறகே வருகிறவர் அவர் வல்லமையானவர். அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் என்ன தேடி வர்றீங்க, நான் பிரீச்சர் இல்ல, நான் பிரீச்சரை அனௌன்ஸ் பண்ண வந்த அனௌன்சர் எனக்கு பின்னாடி வர்றாரு, அவர் தான் பிரீச்சர், அவர்கிட்ட வாங்க, ஜீசஸ் தான் எல்லாமே அப்படின்றாரு. Be a good pointer in your life. Who are you pointing to? Who are you pointing people to in your life? இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட கடனை ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். தப்பான எண்ணம் இல்லை. பிள்ளைய படிக்க வைக்கணும், என் வாழ்க்கையில் என் பிஸ்னஸ் அதிகமாகணும், இதெல்லாம் நல்ல எண்ணங்கள் தான். ஆனால் இதை ஒரு நித்தியத்துக்கு கனெக்ட் ஆகிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணலன்னா உங்களுடைய கனவு நிறைவேறியும் உங்கள் வாழ்க்கை நிறைவேறாது. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்ல நல்ல கனவுகள், விருப்பங்கள், தரிசனங்களோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதை விட்டுருங்கன்னு சொல்லலை. நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணுன்றது தான் கர்த்தருடைய எண்ணம். ஆனால் யூ மஸ்ட் கனெக்டட் டு அ கிரேட்டர் பர்பஸ், கனெக்டட் டு த கிங்டம் ஆஃப் காட். தேவ ராஜ்யத்துக்கு கனெக்ட் பண்ணுங்க. எஸ், உங்கள் கனவையும் தரிசனத்தையும் ஜனங்க ரட்சிக்கப்படுறது கனெக்ட் பண்ணுங்க. எப்படி யாரை என்கரேஜ் பண்ணலாம், என்ன வசனத்தை அனுப்பலாம், எந்த ஜெபத்தை செய்யலாம், யாருக்காக ஜெபிக்கட்டும், யாரை நான் என்கரேஜ் பண்ணட்டும். Your anointing, I want you to take this down. The more you reach out to the broken and hurting, the deeper your anointing gets. The more you reach out to the broken and hurting, the more you reach out to the broken and hurting, Joshua, the deeper the anointing gets. எவ்வளோ நீங்க யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆழமா போறீங்களோ அவ்வளோ உங்க அபிஷேகம் ஆழமாயிட்டே இருக்கும். தேவாலயத்துக்கு பக்கத்துல ரிவர் ரொம்ப மேலாக தான் இருக்கு. ஆனா தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு போய் உப்பு கடல் எங்க, செத்து போனவங்க எங்க, உடைஞ்சு போனவங்க எங்க, ஏசு இல்லாதவங்க எங்கன்னு தெரியும், அவங்கள நோக்கி நீங்க போற நேரத்துல அப்படியே டீப் ஆகுது அபிஷேகம். கணுக்கால் அளவு இருந்தது நீந்தி நீங்க மூழ்கிற அளவுக்கு அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வளரும்படி கர்த்தர் செய்வார். மார்க் சாப்டர் 16 verse number 20 பார்க்குறோம். அவங்க புறப்பட்டாங்க, இயேசு அவங்களோட கூட வேலை செஞ்சார். ரொம்ப சிம்பிளா தான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க புறப்படுங்க, உப்பு கடலை நோக்கி புறப்படுங்க. உப்பு கடல்னா அர்த்தம் தொலைஞ்சு போன ஜனங்க, உடைக்கப்பட்ட ஜனங்க,
தேவன் இல்லாத செத்து போன ஜனங்க, பாவத்தில் செத்து போன ஜனங்க, go after them. when you go after them, இயேசு உங்களுக்காக அற்புதங்களை செய்கிறார் பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இந்த வசனத்தை சிம்பிளா எப்படி சொல்லலாம்? தொலைஞ்சு போன ஜனங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண போனா என் அபிஷேகத்தை கர்த்தர் அதிகரிக்கிறார். ஆமென். அவங்க புறப்பட்டு போலன்னா அந்த அதிசய அடையாளங்கள் நடந்திருக்காது. ஆனால் புறப்பட்டு போகும்போது அபிஷேகம் அவங்க வாழ்க்கையில் அதிகமாகுது. எவாஞ்சலிஸ்ட் ரெனால்ட் பாங்கே சொல்றாரு, இஃப் வி ட்ரூலி ஃபாலோ ஜீசஸ் அண்ட் ஜீசஸ் ஃபாலோஸ் அஸ். இயேசுடைய உள்ளம் எப்பவுமே உடைஞ்சு போன ஜனங்களை தேடி தான். ஒரு கடல் கடந்து போறாரு ஒரு நாள், பிசாசு பிடிச்சவனை விடுதலை தரும்படி. மலையிலிருந்து இறங்கி வர்றாரு ஒருத்தனை தொடும்படி, ஒரு குஷ்டரோகியை தொடும்படி. அன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு பாருங்க, அந்த உச்சி வெயில்ல சமாரிய பெண்ணோட பேசணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டணும்னு சொல்லி அங்கே காத்திருக்கிறார். ஒருத்தர் தான் பாருங்க மோசமானவன் எரிகோ பட்டணத்தில். அந்த பட்டணத்துக்கு போனதே அவன் ஒருத்தனை சந்திக்கிறதுக்கு போனாரு. அவனை கூப்பிட்டார், மரத்துலேருந்து இறங்கி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டின்னு போய் அவனுக்கு ஒரு ரட்சிப்பை காண்பித்தார். இயேசுடைய உள்ளம் பாருங்க, இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் ஹூஸ் broken, who is hurt. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படி வந்திருக்கலாம், நான் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கிறேன் பிரதர், நான் உடைந்து போயிருக்கிறேன், நான் சில நேரத்தில் அனாதைன்ற எண்ணம் எனக்கு வருது, எனக்கு எதிர்கால இல்லவே இல்லைன்ற மாதிரி எனக்கு என்ன வருது. இன்னைக்கு ஏசு கிறிஸ்து உங்களை எப்படி தெரியுமா பார்க்குறாரு? உனக்கு நான் என்ன செய்யட்டும், எங்கே இருக்கிற நீ, நான் உன்னை பார்த்துட்டேன், உன்னை நான் சந்திக்க போகிறேன். அப்போ இயேசுவை ஃபாலோ பண்ணுற ஜனங்களும் அப்படி தான் பார்க்கணும். உடைஞ்சு போன ஜனங்க எங்கே, தனிமையில் இருக்கிற ஜனங்க எங்கே, கஷ்டப்படுறவங்க எங்கே. என் மேலே இருக்கிற அபிஷேகம் இப்போதைக்கு கணுக்கால் அளவு தான் இருக்குது, ஆனால் நான் அவங்கள நோக்கி ஊழியம் செய்ய என் அபிஷேகம் அதிகமாகும், நான் இன்னும் அநேகருக்கு ஊழியம் செய்ய முடியும். உப்பு கடல் மீன் பிடிக்கிற இடம், எல்லாரும் சொல்லுங்க, உப்பு கடல் மீன் பிடிக்கிற இடம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊழியம் செய்கிற இடம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில ஜனங்க வருவாங்க, உங்கள் ஆஃபீஸில் ஒரு சில பேர் வந்து உங்கள் கொலீகாக சேருவாங்க, கோவர்க்கர் பக்கத்தில் உட்காருவாங்க. சில டைம் தொல்லை கொடுக்குற மாதிரி இருப்பாங்க பாருங்க. அவங்கள ஒரு இன்டரப்ஷனாக பார்க்காதீங்க, அவங்கள ஒரு அசைன்மெண்ட்டாக பாருங்க. ஏன்னா உப்பு கடல் மீன் பிடிக்கிற ஸ்தலமாக கர்த்தர் மாற்றுகிறார். எங்கெல்லாம் உடைஞ்சு போன ஜனங்க இருக்கிறாங்களோ அதுதான் உங்கள் ஊழியத்தின் இடம். இப்படி யோசிக்காதீங்க, எப்போ பிரதர் எனக்கு ஸ்டேஜ் தருவீங்க, எப்போ பிரதர் இப்போ தந்தாலும் எத்தனை போக முடியுமா, இதை நீங்கள் வீட்டுக்கு யோசிச்சு பார்க்கலாம். எப்போ பிரதர் என் கையில் மைக்கை தருவீங்க, எப்போ பிரதர் எனக்கு ஒரு வாய்ப்பை தருவீங்க. பார், தரலாம் தராமலும் போகலாம், ஆனால் ஒவ்வொரு உடைக்கப்பட்ட நபரும் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ். உடைக்கப்பட்ட நபரை சந்திக்கிற அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட மைக்கு. டோன்ட் லுக் ஃபார் அ ஸ்டேஜ் டு ஷைன், லுக் ஃபார் அ டார்க் பிளேஸ் டு ஷைன். யூ ஆர் த லைட். எப்போ பிரதர் என் மேலே ஸ்பாட் லைட் வரும்? உங்கள் மேலே ஸ்பாட் லைட் தேவையில்லை, நீங்கள் தான் லைட்டு. இருள் சூழ்ந்த இடத்துல நீங்கள் தான் லைட்டு. எப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு பார்க்காதீங்க. உடஞ்சி போன ஜனங்க உங்களை சந்திக்கிறாங்கன்னா அதுதான் வாய்ப்பு. அவங்க கிட்ட பேசுங்க, எப்படி இயேசுவை பற்றி அவங்கள்ட்ட பேசலான்னு சொல்லி எதிர்பாருங்க. கர்த்தர் அவங்க மூலமாக பெரிய காரியங்களை, அவங்க வாழ்க்கையில் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். ஜனங்களை ஒரு இன்டரப்ஷனாக பார்க்கக்கூடாது, ஒரு அசைன்மெண்ட்டாக பார்க்க கற்றுங்க. நான் அதை கற்றுக்கிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில். ஜனங்களை வந்தாம்பா குறுக்கால அப்படின்ற மாதிரி இல்லாமல் இவருக்கு என்ன செய்யலாம், எப்படி ஜெபிக்கலாம், எப்படி என்கரேஜ் பண்ணலாம். ஒரு நாள் ஏஎஃப்டி சர்ச்சில் வேலையை முடிச்சு நான் பஸ்ஸில் வந்துங்கிறேன். மடிவாளாவில் ஏறி இன்னொரு பஸ் பிடிச்சி வரணும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிருக்க நேரத்தில் நிறைய காலியான சீட்டுங்க இருக்குது பாருங்கள். எனக்கு முன்னாடியெல்லாம் ஒருத்தர் அங்கே அப்படி ஓடுறாரு. அவர் கொஞ்சம் ஏதோ போதையில் இருந்த மாதிரி எனக்கு தெரிகிறாரு. அவர் ஏதோ குழம்பி போன மாதிரி இருந்தார். நான் என்னை தனியாக விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நிறையா பேர் பஸ்ஸில் அப்படி தானே விருப்பப்படுறோம். என்னை தனியாக விட்டுருங்க, நான் நிம்மதியாக வந்து சேர்றேன். நான் ஏதோ ஒரு புக் ஏதோ படிச்சுன்னு இருக்கிறேன், என் மைண்ட் அப்படி ஃபோக்கஸ்டாக இருக்குது. அவர் இப்படி உள்ளே வர ட்ரை பண்ணோன்னு நினச்சேன். நிறையா சீட் இருக்குது, எங்கேயாவது உட்காந்துக்கிட்டோம் அவருன்னு. அவ்வளோ காலி சீட்டு பாருங்க, எல்லாத்தையும் தாண்டி அப்படி இப்படின்னு தடுமாறி என் பக்கத்தில் தான் வந்து உட்கார்றாரு. நான் யூ ரியலைஸ் when you see a dead sea you have to let the river flow. அவர்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். ஒரு தமிழ்காரர் தான் பாருங்க, அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். ரொம்ப குழம்பி போயிருக்கிறார், மனசே உடஞ்சி போயிருக்கிறார். அங்கேயே ஜெபம் பண்ணி ஒரு சர்ச்சுடைய அட்ரஸை கொடுத்து நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சில நேரத்தில் வல்லமை ஃப்ளோ ஆகும் பாருங்கள், பவர்ஃபுல்லாக ஃப்ளோ ஆகும். ஒரு டைம் ஒரு பஸ் வந்து ரஷ்ஷாக இருக்கிற பஸ்ஸில் ஒருத்தர் சொல்கிறாரு, ரொம்ப தலைவலிக்குதுன்றாரு. நான் ஏதோ பேசினுக்கிறேன் அவர்கிட்ட, ரொம்ப தலைவலிக்குது அப்படின்றாரு. நான் ஜெபம் பண்ணுமான்னு கேட்குறேன். அவ்வளோ ரஷ் பாருங்க, அப்படியே ஜெபம் பண்ணேன். ஏசு நாமத்தை ஷோல்டர் மேலே கை வச்சு தான் ஞாபகம் இருக்குது. ஏசு நாமத்தை எல்லா தலைவலியும் போடணும், அப்படியே சாஞ்சிருவாரா என் மேலே. ஏன்னா ஆண்டவருடைய வல்லமை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிட்டு இருக்குது. நீ ஜெபம் பண்ணு, நான் வேலை செய்கிறான்றார் ஆவியானவர். ஏன்னா ஜனங்க அப்படி அங்கலாச்சிட்டு இருக்கிறாங்க, ஜனங்க அப்படி உடஞ்சி போயிருக்கிறேன். நீ கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. நான் என் சைட்லேருந்து டெஸ்டிமனிங்களை சொல்லுங்கிறேன். ஒரு நாள் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் சைட்லேருந்து இன்னும் நிறைய டெஸ்டிமனிஸ் இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற அதே ஆவியானவர் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குள்ளவும் இருக்கிறார், அத்தனை பேரையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென்.
So how to increase in the anointing? You know the secret. Go towards the Dead Sea. எப்படி பதர் என் லைஃப்ல இருக்கிற ரிவர் ஆழமாகும்? நீங்க டெட் சீயை நோக்கி போங்க. சும்மா ஒரே இடத்துல இருக்காதீங்க. இருக்கிற வாய்ப்பு, பணம், வேலை, ஜனங்க, கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. கர்த்தருக்காக பயன்படுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் உங்களை பணக்காரனா மாத்தி உங்களை ஃபேமஸ் ஆக்கலான்றதுக்காக இல்லை. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. சில டைம் வாலிப பிள்ளை நினைப்பாங்க, என்ன அபிஷேகம் மாட்டவரே, எனக்கு அபிஷேகம் கொடுத்து அந்த தீர்க்க தரிசன வார்த்தை குத்திங்கன்னா 2 பேர் மேலே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி யூடியூப்ல போட்டேன்னா என் மார்க்கெட் வளராண்டவர் என்ன பல இடத்துல கூப்பிட ஆரம்பிப்பாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு டூ தட். அபிஷேகம் உங்களை ஃபேமஸ் ஆக்கிறதுக்காக கொடுக்கப்படல. அபிஷேகம் கர்த்தர் உங்களை பயன்படுத்துறதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எழுதிங்க பார்க்கலாம். The anointing on you is not to make you rich and famous, but to preach the gospel and bring deliverance to the lost. இதை நம்ம உணர வேண்டும். நம்ம உள்ளத்துல முழு மனதோட நம்ம உணரணும். இன்னைக்கு கர்த்தர் தான் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறார். உலகத்துல ஜனங்க செத்து போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க. யாராவது எனக்கு வழி காட்ட மாட்டாங்களான்னு சொல்லி. மவுண்ட் வாஷிங்டன் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அமெரிக்கால. அங்க அந்த மலை மேலே போனீங்கன்னா ஒரு கல்லுகளை கூச்சி வச்சிருப்பாங்களாம் பாருங்க. கல்லுகளை கூச்சி வச்சிருப்பாங்களாம். என்னத்துங்க கல்லை கூச்சி வச்சிருக்கிறீங்கன்னு ஒரு வேத வல்லுநர் போய் கேட்டிருக்கிறார். அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த இடத்துல தான் நைட்டு ஹார்ட் அட்டாக்னால ஒரு சிறு பெண், ஒரு சின்ன பொண்ணு செத்து போயிருச்சு. ஏன்னா நைட் அவ்வளோ கோல்டாக இருந்ததுனால அங்கே செத்துருச்சு. அது என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணு அப்படின்னா சொல்கிறாங்க, அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் வா மலையை சுற்றி பார்க்கலான்னு கிளம்புனாங்க. ஆனால் நைட் ஆகும்போது வழி தப்பி சுற்றி திரிஞ்சாங்க. பனிமூட்டம் அதிகமானதுனால அந்த அப்பாவால் காப்பாற்றப்பட முடியாமல் அந்த பொண்ணு செத்துருச்சு. அதுக்கு ஞாபகமாக தான் அந்த கல்லை கூச்சி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அவங்க அப்பா அங்கே லைஃப்பில் பார்க்குறாராம். அழுகையோட உடஞ்சி போன உள்ளத்தோட அவர் பார்க்குறாராம். கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா ஒரு அருமையான ஹோட்டல் இருந்துச்சான் பாருங்க. ஆனால் யாருமே அந்த இடத்துல இல்லையா. ஐயா கொஞ்சம் முன்னாடி போங்க, உங்கள் பொண்ணு சாக தேவையில்லை, அங்கே போங்க, உங்களை நல்லா கவனிச்சுக்குவாங்க. அவர் சொல்கிறாராம், யாருமே இல்லை இருக்கலையே. யாராவது இருந்திருந்தா என் பொண்ணு இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்குமா இல்லையா? உலகம் இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. நிறையா பேர் உடஞ்சு போய் கண்ணீரோடு இருக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க, யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பரலோகம்னு ஒன்று இருக்குது, தேவன் ஒருத்தர் இருக்கிறார், இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார், சபைன்னு ஒன்று இருக்குது, ஒரு நம்பிக்கையின் இடம் ஒன்று இருக்குதுன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் பழகுறீங்களே நண்பர்கள், சிநேகிதர்கள், சிநேகிதிகள், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தார்னா அவங்க எங்கே இருப்பாங்கன்ற கேள்வி கேளுங்க. Will they join with you in heaven or are they going to go to hell? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தார்னா உங்க சொந்தக்காரங்க ஒருத்தராவது உங்களை பார்த்து கேட்டுறக்கூடாது, ஒரு நாளாவது என்ன நீ சர்ச்சுக்கு கூப்பிட்டியா? உங்களுடைய உறவினர்கள் ஒரு நாள் உங்களை பார்த்து இப்படி கேட்டக்கூடாது, ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. இவ்வளோ நாளும் கூட இருக்கிறேன், ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறியா? அவர் தான் உண்மையான கடவுள், நீ மட்டும் பரலோகத்தில் போயிடுற, என்னை விட்டுட்டியே. உங்கள் நண்பர்கள் ஒருத்தர் உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மாதிரி இப்போவே பகிர்ந்துக்குங்கன்னு சொல்கிறேன் நான். கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பகிர்ந்துக்குங்க, கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பகிர்ந்துக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God will use you mightily. எத்தனை பேர் இவாஞ்சலிஸ்ட் ரெனால்ட் பாங்கே பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்க? வல்லமையான கர்த்தருடைய ஊழியக்காரன். அவர் வாழ்க்கையில் அற்புத அதிசயங்கள் எப்படி நடக்க ஆரம்பிச்சு தெரியுமா? பாருங்க, அவர் ஜெர்மனி தேசத்தில் வளர்ந்தார். ஜெர்மனி தேசத்தில் வளரும்போது அவங்க அப்பா ஒரு பாஸ்டர், அவங்க அம்மா ஒரு ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீ, அருமையான ஒரு ஜெபிக்கிற பெண்மணி. யுத்தத்தினால உடைக்கப்பட்ட ஒரு தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 9 வயசு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். 10 வயசு ஒரு நாள் சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, குடும்பத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, ஒரு சில பேரோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரேயர் மீட்டிங் கொண்டு போய்க்கிறாங்க. அவரை ஆவியானவர் உள்ளத்தில் பேசினாராம், ஆப்பிரிக்கா தேசத்தில் நீ எனக்காக சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுவேன்னு. இவர் எந்திரிச்சு அவங்க அப்பா கிட்ட ஓடினார். அப்பா என்கிட்ட எனக்கு ஒரு குரல் கேட்டுப்பா, நீ ஆப்பிரிக்காவில் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுவேன்னு அந்த குரல் சொல்லுது. அவங்க அப்பா சொன்னாராம், டேய் நீ 5வது பிள்ளை, அண்ணங்கிறான் பார், அண்ணன் தான் என் வாரிசு. உங்க அப்பா பாஸ்டர் இல்லையா, அண்ணன் தான் பிரசங்கம் பண்ணுவான், சரியா, நீ பிரசங்க யார் இல்லைன்ற மாதிரி அவங்க அப்பா பேசி விட்டாராம் பாரு. ஆனால் இவன் விடலையான். இந்த 10 வயசில் போய் வீட்டு பக்கத்தில் செடி மரம் கொடிகள்லாம் வளர்ந்துருக்கும், அதுக்குள்ளே போயிடுவாரான். அதுக்குள்ளே போய் மரத்தை பார்த்து பிரசங்கம் பண்ணுவான், செடியை பார்த்து பிரசங்கம் பண்ணுவாரான். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. கிட்டார் இருக்குமா, கிட்டாரை தூக்கின்னு போய் தெருவில் உட்காந்துருவாராம். தெருவில் உட்காந்து நல்லா பாட்டு பாட ஆரம்பிச்சு ஜனங்க வந்துருவாங்களாம். ஜனங்க வந்த உடனே அப்படியே பிரசங்கம் பண்ணுறது அவர் தெரிஞ்ச வசனத்தை வச்சு. ஒரு நாள் ஒரு மனுஷன் உண்மையாகவே ரசிக்கப்பட்டாராம் பாருங்க ஒரு பிரசங்கத்தை கேட்டு. 10 வயசு இருக்கு. அப்போ ஓடினாரா, அப்பா வேலை செய்துப்பா, பிரசங்கம் பண்ணா ஜனங்க ரசிக்கப்படுறாங்கப்பா அப்படின்னாராம் பாருங்க. ஆனால் யாரும் இவரை பெருசா நினைக்கல, ஏன்னா மேத்ஸ்ல இவர் வீக்கு, பேச்சுல இந்த பையன் ரொம்ப வீக்கு, அதனால யாரும் இவர் பெருசா வருவார்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இவருடைய உள்ளத்துல இருந்த வாஞ்சை அப்படி இருந்துச்சு. பைபிள் காலேஜ் போய் ஜாயின் பண்றாரு பாருங்க. ஒரு நாள் இந்த பைபிள் காலேஜ் இருக்கும்போது தினமும் காலையில் இருந்துச்சு ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க.
ஆனால் பெரிய அளவில் இவர் வந்து ப்ரீச்சிங் கிளாஸ்லலாம் பாஸ் ஆக முடியலையா பாருங்க. ப்ரீச்சிங் கிளாஸில் ஃபெயிலு, இங்கிலீஷ் வேறு சரியாக வரல இவருக்கு. ஆனால் காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார், என்னை பயன்படுத்துங்க, ஆப்பிரிக்கா தேசத்துக்கு என்னை அனுப்புங்க, ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்கே உங்கள் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் பைபிள் காலேஜ் முடிஞ்சிருச்சு. பைபிள் காலேஜ் முடிஞ்ச உடனே அன்னைக்கு சாயங்காலம் ட்ரெயின் ஏறி போகணும். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது, என்ன பண்ணலாம் இன்றைக்கி, கொஞ்சம் காசு என்கிட்ட இருக்குது, அதனால் அப்படியே பஸ்ஸில் அங்கங்கே ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி பஸ்ஸில் ஏறுறது, அடுத்த ஸ்டாப்பில் இறங்குறது, அப்புறம் இன்னொரு பஸ்ஸில் ஏறுறது, இன்னொரு ஸ்டாப்பில் இறங்குறது. சரி சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலான்னு போகிற நேரத்தில் ஒரு ஸ்ட்ரீட், அந்த தெருவில் போனார். அது நல்லா இருக்கு வாக்கிங் பண்ணுறதுக்கு, இங்கே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆகுன்ட்டு இறங்கி நடந்து போயிட்டு இருக்கிறார். ஒரு வீடு, அந்த வீட்டு முன்னாடி ஒரு போர்டு இருக்குதான் பாருங்க, ஜார்ஜ் ஜெஃப்ரீஸ். இவர் நினச்சாராம், இப்படி இருக்குமா? நான் பைபிள் காலேஜில் ஒருத்தரை பற்றி ஒரு புக்கு படிச்சிருக்கிறேன். அவர் ஒரு வெல்ஷ் இவாஞ்சலிஸ்ட். பர்மிங்ஹாம் என்ற இடத்துல ஒரே நைட்ல 10,000 பேர் சுகமானாங்களே, ஒருவேளை இவர் அவரா இருக்குமோ? சரி கேட்டலான்னு சொல்லி கதவை தட்டா ஒரு அம்மா வர்றாங்க. இது ஜார்ஜ் ஜெஃப்ரீஸ் உடைய வீடான்றார் இந்த வாலிபன். ஒரு வயசானவர் இறங்கி வர்றாராம் பாரு. ஒரு ஓடி போய் சொன்னார், ஐயா என் பேர் ரெனால்ட் பாங்கே, நான் ஆப்பிரிக்காவில் போய் ஊழியம் செய்யணுன்ற அழைப்பு பெற்றவனாக இருக்கிறேன், இன்னைக்கு தான் பைபிள் காலேஜ் முடிச்சுக்கிறேன். உடனே அவர் அப்படியே இழுத்து அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சு, உனக்கா நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சாராம் பாருங்க. 1/2 மணி நேரம் ஜெபிச்சு அந்த இடத்துல மகிமே இறங்கிருச்சான். வெளியே வரும்போது தள்ளாடிட்டு வர்றாராம், அது அப்பேற்பட்ட மகிமை அம்பர். வீட்டுக்கு போறாரு, ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க அப்பா அவரை ரிசீவ் பண்ணும்போது சொல்றாராம், ஜார்ஜ் ஜெஃப்ரீஸ் இறந்துட்டாருன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு தான் இறந்தாராம். இவர் நினைச்சாராம் பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. சும்மா அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு நின்றேன், ஒரு ஸ்டாப்பாக இறங்கி ஒரு பெரிய தேவ மனுஷன் மரிக்கிறதுக்கு முன்பதாக அந்த கடைசி நாள் அவர் எனக்கு ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை எனக்கு தர்ற மாதிரி கர்த்தர் எனக்கு பண்ணாரு பாரு அப்படின்னாராம் பார். பார், when you see God, the anointing finds you. ஆமென். கர்த்தர் வழி நடத்தினார். நல்லா கவனிங்க. 1967ல ரெனால்ட் பாங்கே அப்புறம் அவருடைய மனைவி ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போறாங்க. ஒரு கப்பலில் போறாங்க. ஒரு எல்லோ கலர் டென்ட் ஒன்று இருக்குது அவருக்கு, அதில் தான் அவர் கூட்டம் நடத்தணும்னு போறாரு. வாஞ்சையாக கூட்டத்தை ஆரம்பிச்சாராம் பாருங்க. 5 பேர் 6 பேர் தான் வருவாங்களாம். பல வருஷங்களா ரொம்ப சோர்ந்து போயிட்டாரானா, பெரிய எழுப்புதலுக்காக வந்த ஆண்டவர் யாரும் வரல. அழுவாராம் பாருங்க, செபிப்பாராம், இரவெல்லாம் செபிப்பாராம். சரி சும்மா இருக்கக்கூடாது, நான் சொன்னல காத்திருக்கிற நேரத்தில் கரடியும் சிங்கத்தையும் கொல்ல கத்துங்கன்னு சொன்னேன் நான். இவர் சொன்னாரா, வரும் ஒரு நாள் பெருசாக கர்த்தர் செய்வார், அது வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி மேகசின்க எழுதுறது, வர்ற வாலிபனெல்லாம் ஊழியத்துக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்புறது, பயங்கரமா செஞ்சாராம் பாருங்க கர்த்தருக்காக. ஒரு நாள் ஒரு கேள்விப்பட்டாரா இவரு, சவுத் ஆப்பிரிக்கன் ஊழியக்காரர் ஒருத்தர் சுகமளிக்கிற வல்லமையில செயல்படுகிறார். இவர் நினைச்சாராம், அவரை கூப்பிட்டு 2 நாள் மீட்டிங் போட்டோம்னா எத்தனை பேர் சுகமாவாங்க, விடக்கூடாது அவரேன்னு அவரை போய் சந்திச்சு 2 நாள் வாங்கய்யா, 2 தடவை அவர் சொன்னார், 2 கூட்டத்தில் வந்து நான் பேசுறேன் அப்படின்ட்டாராம். இவரும் போஸ்டருங்களாம் அடிச்சு அப்படியே எல்லாரும் வாங்க, எல்லாரும் அப்படியே 100 கணக்கில் வந்துட்டாங்க அந்த ஹாலுக்கு. யாரு? வியாதியஸ்தர்கள், குருடர்கள், சப்பானிகள், இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்து நிக்கிறாரு. ரெனால்ட் பாங்கே சொல்றாரு, ஐயா நீங்க பிரசங்கம் பண்ணிட்ட பிறகு எல்லாருக்கும் சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் சுகமாகணும். இவருடைய உள்ளம் பாருங்க, யாராவது நல்லா இருக்கணும், யாராவது சுகமான, அதான் அவருடைய உள்ளம். அவர் எந்திரிச்சு நின்று 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டு கூட்டத்தை முடிச்சிருட்டாராம். ஏன் யா ஆவியானவர் சொல்றாரு முடிட்டு, இவர் முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் ஜெபத்துக்கு நாளைக்கு பண்றேன் நான். இவர் அனௌன்ஸ் பண்றாரு, நாளைக்கு ஐயா எல்லாருக்கும் ஜெபிப்பாருன்னு. விட்டு அடுத்த நாள் பார்த்தா டபுள் த கிரௌடு, இன்னும் நிறைய வியாதி இருக்கிற ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இவரை போய் பிக் பண்ணலான்னு காரில் போய் அங்கே போய் இறங்கினா அவர் ரெடி ஆகிட்டு நிற்கிறாராம் சூட்கேஸோட. நான் ஊருக்கு போகிறேன்னு நிற்கிறாராம் அவர். ஐயா இல்லையா ஜெபிக்கிறேன் நீங்களே, ஆவியானவர் சொன்னார் கிளம்புன்ட்டு, அதனால கிளம்புறேன் பாருன்ட்டு காரில் உட்காந்து கிளம்பிட்டார் அவர். என்ன செய்யறது இப்போ? 100 கணக்கில் ஜனங்க அங்கே, இவரை நம்பி நான் கூட்டத்துக்கு வர வச்சுட்டேன். இப்போ எல்லாரும் சுகமாகணுமா இல்லையா? கார் ஓட்டிட்டு அழுதுனே வந்தாராம் பாருங்க. ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு போது அங்கே சொன்னார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நானும் உங்கள் மனுஷன் தானே, நானும் உங்களுடைய தேவ மனுஷன் தானே, என்னை கொண்டு நீங்கள் அற்புதம் பண்ண முடியும் தானே, நான் போய் பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் அற்புதம் பண்ணுங்க ஆண்டவரே, நான் போய் இன்னைக்கு விட போகிறதில்ல அப்படின்ட்டு இறங்கினாராம் பாருங்க. ரெனால்ட் பாங்கே உடைய அபிஷேகம் அதிகமானதுக்கான மிக முக்கியமான காரணம். அங்கே போன உடனே அங்கே இருக்கிற பாசங்கள்கிட்ட சொன்னாரா, எனக்கு ஒரு நல்ல செய்தியும் இருக்குது, என்கிட்ட ஒரு கெட்ட செய்தியும் இருக்குது. கெட்ட செய்தி, தேவ மனுஷன் வந்த தேவ மனுஷன் போயிட்டார் ஊருக்கே. நல்ல செய்தி, ஆனால் ஜீசஸ் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு, அதனால் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன், கர்த்தர் அற்புதங்களை பண்ணுவார்னு இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். 100 கணக்கில் ஜனங்க காத்திருக்கிறாங்க. உள்ள ஆவியானவர் சொன்னாராம், குருடாக இருக்கிறவங்கள நான் சுகமாக்கிட்டு இருக்கிறேன், நீ சொல்லு அப்படின்னு.
இவர் அப்படியே சொன்ன, சரி சொல்லிடலாம், இவ்வளவு தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லாம என்ன பண்றதுன்ட்டு, கர்த்தர் குருடர்களை சுகமாக்குறார், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் பீ ஹீல்டு. அங்க பின்னாடில இருந்து ஒரு லேடி கத்துனாங்களாம், எனக்கு கண்ணு தெரியுது, ஐ கேன் see வந்தாங்களாம். அவங்க ஓடி வந்தாங்களாம், அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி சொன்னாங்களாம் பாருங்க, அங்கங்க ஜனங்க சுகமாயிட்டு இருக்கிறாங்களாம். அப்புறம் ஒரு 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 பேரலைஸ் ஆன குழந்தை ஒரு சின்ன பையனை தூக்கி கொடுத்துறாங்களாம், ஐயா இவனுக்கா ஜெபிங்கன்னு. இவர் அப்படியே கையில எடுத்து இயேசுவின் நாமத்தில் சுகமாகுன்னு கீழே விட்டா, நடக்க முடியாத பிள்ளை அந்த ஹாலே சுத்துதான் பாருங்க. அந்த இடமே அற்புத கோலாகலத்தினால நரம்ப ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ரெனால்ட் பாங்கேவுடைய ஊழியத்தில் அற்புதங்கள். லட்சக்கணக்கில் ஜனங்க வர ஆரம்பிச்சாங்க. கம் ஆன், ஓ சாதாரணமானது இல்ல, லட்சக்கணக்கில் ஜாயின் ஆவாங்க அவருடைய கூட்டங்கள்ல. ஒரு மிகப்பெரிய டென்ட் ஒன்று ஏற்படுத்தினார், 34,500 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு டென்ட் ஆயத்தப்படுத்தினார். அந்த டென்ட்டை போட்டு கூட்டத்துக்கு ரெடி ஆகிற நேரத்தில் பெரிய புயல் வந்து டென்ட்டே கிழிச்சு விட்டுருச்சு. ஐயோ இப்போ என்ன பண்ணும்? ஆண்டவர் சொன்னாராம், இனி டென்ட்டெல்லாம் போட்டு நடத்தாத, நான் கொண்டு வர்ற கூட்டத்துக்கு டென்ட்டே போட முடியாது, இனி வெறும் ஓப்பன் ஏர்ன்ட்டாராம் பாரு ஆண்டவர். அப்பதான் ரெனால்ட் பாங்கே சொன்னாரா, இனி டென்ட்டுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ண போறது இல்லை, ஓப்பன் ஏர் வாங்க அப்படியே வெட்டாந்தரில் பண்ணலான்னு விட்ட உடனே ஒரே இடத்துல லட்சக்கணக்கான பேர் பாருங்க, ஒரே நைட்ல லட்சக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுவாங்க. பயங்கரமான ஊழியம், பயங்கரமான அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், செத்தவங்க உயிரோட வர்றதெல்லாம். அவருடைய கடைசி குருசைடு அன்னைக்கு 3.5 மில்லியன் பேர் அட்டென்ட் பண்ணாங்க. 35 லட்சம் பேர் அட்டென்ட் பண்ணாங்க. நல்லா கவனிங்க, அந்த 35 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேர், 1 லட்சம், அந்த 35 லட்சத்துல 10 லட்சம் பேர், 1 மில்லியன், 10 லட்சம் பேர் சைன் பண்ணாங்களாம், நான் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றேன். இது முழு ஊழியத்துல இல்ல, முழு ஊழியத்துடைய கடைசி நாள்ல மட்டும் 10 லட்சம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்படின்னா அவருடைய வாழ்க்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா பல கோடிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பல கோடிகள். பட் how did this start? எங்க ஆரம்பிச்சிச்சு? It started with a small river. ஒரு 10 வயசு பையன் உள்ளத்துல ஒரு ரிவர் ஃப்ளோ ஆச்சு. ஆனா அந்த பையன் அப்படியே அடக்கி வைக்கல பாருங்க. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? கிட்டாரத்தின்னு வெளியே போய் பிரசங்கம் பண்ண மனுஷன் ஆப்பிரிக்காவுக்கு போய் ஒரு தேசத்தையே கலக்கிட்டார் கர்த்தருக்காக. That is how the river grows. அப்படிதான் ரிவர் அதிகமாக உங்க வாழ்க்கையில் அப்படிதான் நடக்கும். நல்லா கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்? அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ரெனால்ட் பாங்கே மேல இருந்த அதே அபிஷேகம் உங்க மேல இருக்குது. Let the anointing increase in Jesus name. தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதா இருக்குது. இருக்கிற அபிஷேகத்தை டார்மெண்டா விட்டுறாதீங்க. Take the anointing and walk towards the Dead Sea. உடைஞ்சு தொலைஞ்சு போன மக்களை தேடி நீங்க போங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருஷத்துடைய தீம் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? ஹalleluya. இந்த சீரீஸை நான் ஒரு முடிவு கொண்டு வர்றேன். அதனால அந்த விஷன் வீடியோவை நம்ம இன்னொரு தடவை நம்ம பார்க்க போறோம். பார்த்து முடிச்ச உடனே நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஆனா எத்தனை பேரோட கர்த்தர் பேசினார் இன்னைக்கு? Shall we watch the video now? என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க.
ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.